ஏதோ சொன்னீங்களா? ஓகே. பரணி ஆளக்கானா. பரணி வந்தாருன்னு அப்டேட்டோட ஆரம்பிப்பாருன்னு பார்த்தேன். ஆன காலம். ஏன்னா இன்னைக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி அதான் போட்டோம். அவரு கரெக்டா தான் வருவாரு. நம்ம ஆரம்பிச்சிடலாமா நீங்க தான் அப்படியே? அவசரப்பட்டு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். 8:40க்கு தான் இல்ல போயிருக்கு. நாளைக்கு இல்ல நாளைக்கு படம் ரிலீஸ். அதனால கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் ஹைப்டாப்பா இருக்கீங்களே அப்படிங்கிறக்காக கொஞ்சம் சீக்கிரம் போடலாமேன்னு போட்டேன். ரெண்டாவது அந்த 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அவர் ஒரு அதை பத்தி பேசலாம், கொஞ்சம் நிறைய நேரம் பேசலாம், நிறைய பேசலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரம் போட்டேன். அதனால அவரை காணோம். சரி நம்ம அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன அப்டேட் வந்துச்சுன்னு தெரியல, தெரியாத லெவலில் அப்டேட் வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாம் முக்கியமா இன்னைக்கு எல்லாமே இருந்த டிஎல் ஃபுல்லா ரெண்டே விஷயம் தான். ஒன்று கூலி, இன்னொன்று 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த். அவரை பத்தி ஏகப்பட்ட ஆட்கள் செலிபிரிட்டிஸ் ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அது எல்லாத்தையும் சொல்ல வேணாம், அந்த ட்வீட் போட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கூலி வந்து கர்நாடகாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷோஸ், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ஃபிலிம்க்கு ரிலீஸ் ஆகுது. அது பயங்கர ரெக்கார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு டைட்டில் லுக், ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் கூலி படத்துடைய சேர்த்து படத்துல வந்து நம்ம வந்து 3 படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கலாம், டீசர் பார்க்கலாம். ஒன்னு இந்திரா அப்படிங்கிற படம், இன்னொன்று வந்து சிவகார்த்திகேயனோட மகராசி படம், இன்னொன்று வந்து அந்த லாரன்ஸ் நடிக்கிற புல்லட் இந்த டீசர். இதெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கூலி படத்துல வந்து புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த ஹிந்தி ட்ரெய்லர் அட்டாச் பண்ணியிருந்த அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனை வந்து சேர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து அந்த ட்வீட் போட்டதும் அவர் கமலஹாசன் வந்து ஒரு இமேஜ் போட்டிருந்தாருல, அதுதான் ஒரு சூப்பரான இமேஜ். நினைத்தானே நினைத்தாலே இனிக்கும் படத்துல அவங்க ஒர்க் பண்ணப்ப சேர்ந்து எடுத்த போட்டோ. அதுதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண கடைசி படம். அதாவது அதுக்கப்புறம் வந்து தில்லுமுள்ளு படத்துல கமல் கேமியோ பண்ணியிருப்பாரு. பட் சேர்ந்து நடிச்ச படம் அப்படின்னு கணக்கு பண்ணா நினைத்தாலே இனிக்கும் தான் கடைசி படம். அது ஒரு நல்ல ஒரு மெமரபுளான ஒரு ஃபிலிம். அது கரெக்டா அது அந்த இமேஜை வந்து கமல்ஹாசன் கோட் பண்ணது வந்து செம்மையா இருந்துச்சு. சூப்பர் இமேஜ் அது. அப்புறம் ஹிருத்திக் ரோஷன் போஸ்ட் அதுவும் செம்மையா இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே இன்னைக்கு எல்லாம் கூலி அதை பத்தி தான் இருந்துச்சு. அதனால பெருசா அப்டேட் வந்த மாதிரி எனக்கு தெரியல. எது மிஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் மாவீரன், நீங்களே உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். கூலி படத்துடைய ஹைப் உங்கள்ட்ட இருந்து நீங்க ஒரு எலிவேஷன் பண்ணி ஆரம்பிங்க பார்ப்போம். நீங்க கருப்பும் அதுக்கப்புறம் பாகுபலி ட்ரைலருமே இன்டர்வல்ல போடுறாங்க. அந்த கார்த்திக் சுப்ராஜ் போட்டிருந்தா நீங்க பாக்கலையா? அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த சின்ன பையன் அந்த நோட்ல எழுதின மாதிரி எழுதி வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமா 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 அதை பார்த்து இப்பதான் பார்த்தேன் நான். எனக்கு அந்த கமலும் ஹிருத்திக் ரோஷன் போட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நாளைக்கு ரிலீஸ் படம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல ஆரம்பிங்க ஒவ்வொருத்தரா. ஃபர்ஸ்ட் 50 வருஷத்துக்கு சொல்லிடுறேன். உண்மையிலேயே வேற லெவலு. 50 வருஷம் எல்லாரும் 50 வருஷம், கமலா 60 வருஷம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து நம்பர் ஒன்னா இருக்காரு. அவரு விஜய் வந்து அவருக்கோட லான்ச் ஆன எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டாரு. ஆனா ஒரே ஒருத்தர் நிக்கிறேன், யாரான்னு பார்த்தா விஜய்க்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆனவர். அது கேட்கவே பயங்கரமா இருக்கு. இது 2 பேருக்குமே பெருமை. 50 வருஷம் ஆகி அந்த நம்பர் ஒன்னுங்கிற இடத்துல நிக்கிறது, 50 வருஷம் ஆகி நடிச்சுட்டே இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் அந்த கிரேஸ் இருக்குல்ல, அது உண்மையிலேயே வேற லெவலு. இன்னும் பேசலாம், பட் ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. இப்போ கூலிக்கு சொல்லணும்னா இப்போதைக்கு எனக்கு கூலி ஓகே பார்க்கலாம் வருது. இல்ல வாய்ஸ் லோவாகி இருக்குது, அதாவது இறங்கி இறங்கி இப்போ ஏறுது. கேக்குதா? தெளிவா பேசுங்க பார்ப்போம். இப்பதான் தெளிவா கேக்குது, அப்படியே பேசுங்க. கூலி வந்து எனக்கு வந்து பெரிய ஹைப் இருந்துச்சு, அதாவது ட்ரெய்லருக்கு முன்னாடி இருந்துச்சு. பட்டு ட்ரெய்லர் வந்து அந்த ஹைப்பை கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து இது விக்ரம் மாதிரி இருக்கும், விக்ரம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு விக்ரமே பெருசா செட் ஆகலை. பட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் இப்போதைக்கு இந்த ஹைப்பையே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் ஹைப்பாக போய் அப்புறம் நான் அப்படி எதிர்பார்த்து போனேன், இப்படி எதிர்பார்த்து போனேன் அப்படிலாம் இல்லாமல் இது இந்த மீட்டர்லேயே எனக்கு படம் சர்ப்ரைஸ் பண்ணால் சந்தோஷம் தான். பத்தாவதுக்கு இப்போ இன்டர்வியூலாம் சர்ப்ரைஸ் இருக்குது, சர்ப்ரைஸுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சர்ப்ரைஸு, அதோட படம் எப்படி இருக்குன்னு எனக்கு காலைல 7 மணி ஷோ, போய் பார்த்துட்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே சூப்பர். உங்களுக்கு 7 மணிக்கு அப்ப நம்ம ஸ்பேஸ்ல சீக்கிரம் பார்க்கக்கூடிய வெகு சில ஆட்கள் நீங்களும் ஒருத்தர். பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த ஆள் சுகன் இருந்தே ஆரம்பம். சுகன் சொல்லுங்க. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி பிளஸ் கூலி ரெண்டையும். சுவன் ப்ரோ கேக்குதா? அவர் கேட்கல போல இருக்கு. அடுத்தது அஜித் பல்தான், நீங்க சொல்லுங்க. நம்ம என்ன ப்ரோ
அவரை பத்தி தான் என்ன பேசுற நிறையா இருக்கு. எப்பவுமே ஆன் ஸ்கிரீன்ல இஸ் த காட் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அந்த எல்லாரும் என்னென்னமோ பண்ணி மாஸ் காட்டுவாங்க. இந்த ஆளு சும்மா சாரி ப்ரோ அந்த வேர்ட் யூஸ் பண்றதுக்கு அந்த சொல்லுவாங்கல்ல, "ஏய் நீ கஷ்டப்பட்டு நடிக்கணும், அங்க ஓடணும், உடம்ப வருத்திக்கணும்." ஆனா அவர் அசால்ட்டா நடந்து வந்து மாஸ் காட்டிருவாங்கன்னு. ஸோ அந்த ஒரு மாஸ மெயின்டெயின் பண்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இவருக்கு ஈக்குவலா நெறையா ஹீரோஸ் இருக்காங்க ப்ரோ. பட் இந்த அளவுக்கு ஒரு மாஸோ, ஒரு கிரேஸோ வந்து நடுவுல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அது மறுபடியும் அத திரும்பி எடுத்துட்டு வந்துட்டாரு. மாவீரன் சொன்ன மாரி. அதுதான் எப்பவுமே ஆன் ஸ்கிரீன்ல அவரோட ஆரான்னு சொல்லி இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் அந்த ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவர் எப்பவுமே என்ஜாய் பண்றது எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஸோ அத நடுவுல கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தாங்க. அது இந்த பேட்டையில நான் அன்னைக்கே சொல்றேன். இந்த பேட்டையில தான் ரொம்ப காலாலயே கொஞ்சம் இருக்கும். பட் பேட்டையில ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அவரோட ஆஸ் யூசுவல் மாஸ் சும்மா நடந்தாவே மாஸ் காட்டுறது வந்து நெல்சன் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதத்தான் இப்ப நானு கூலிலயே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கூலில இவர் எப்படி காமிச்சிட்டு இருக்காரு. அண்ட் தென் சும்மாவே மாஸ் சீன்ஸ் வந்து பயங்கரமா எழுதுவாரு. ஒவ்வொரு ஹீரோக்கு ஏத்த மாரி அந்த மாஸ் சீன்ஸும், அந்த ஸ்டன் சீன்ஸும் எழுதுவாரு. ஸோ கூலில நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது ஏன்னா, அவர் அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணிருவாரு. அந்த கதைய கொண்டு போயிருவாரு. சீன்ஸ் எல்லாம் எழுதி பட் சூப்பர் ஸ்டாருக்கு இவர் எந்த மாரி ஃபைட் சீக்வென்ஸ் எழுதியிருக்காரு, இப்படி கொரியோகிராஃபிங் வாங்கியிருக்காரு. எனக்கு அது மட்டும் தான் ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இன் கூலி. மத்தபடி எல்லாமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இது மட்டும் இவரு எந்த ஸ்டைல்ல பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொன்னு பண்ணிட்டாங்க. பேட்டையில அந்த பழைய ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் தர்பார்ல பாத்தீங்கன்னா, அவரு ரொம்ப பழைய ஸ்டைல்ல அந்த அடிச்சாவே பறக்கிற மாரிலாம் அதுவுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெயிலர்ல ஃபைட்டே இருக்காது. ஸோ இதுல வந்து இவரோட ஸ்ட்ராங் ஜோன் நம்ம தலைவர் லோக்கியோட ஸ்ட்ராங் ஜோனே ஸ்டண்ட் தான். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு எந்த மாரி கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அந்த 50 இயர்ஸ்ல அவர் படம் பார்க்காம வளர்ந்தவங்க யாருமே என்ஜாய் பண்ணவங்க யாருமே கிடையாது. அவர் படம் பார்த்து தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் எங்க ஆள பிடிக்கும்னா, அடுத்து இவர எனக்கு ஆன் ஸ்கிரீன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச செகண்ட் ஹீரோ இவரு தான். அத என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது படம் எப்படி இருந்தாலும் பார்த்துரலாம். ஸோ அதுதான் ப்ரோ. நடுவுல அதுதான் நான் சொல்றேன். எனக்கு என்ன கடுப்புனா, கடுப்புன்னு இல்ல. நெறைய தப்பான முடிவுகளால அவரோட மாஸ் அவரே குறைஞ்சு, இப்ப அது மறுபடியும் வந்து அந்த மறுபடியும் அந்த ஃபிளாக் எடுத்துட்டு வந்து மேல நிக்கிற மாரி இப்ப நிக்கிறாரு. இத அப்படியே மெயின்டெயின் பண்ணி மறுபடியும் பேங்கரா ஒண்ணு போணும். நடுவுல இன்னும் 2, 3 வேண்டாத ப்ராஜெக்ட்லாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வேணாம். இவரோட மாஸ் இதுதான் ப்ரோ. இந்த அதாவது கொஞ்சம் லென்த்தா போதா பேசலாமா? ஓகே. இல்ல ப்ரோ. அதாவது இவருக்கு அந்த மாஸ் இருக்கு ப்ரோ. அதாவது நடந்து வந்தாலே மாஸு. அவரு பஞ்ச் டயலாக் பேசுறது, ஸ்டைலு அது எல்லாமே இருக்கு. அந்த மாஸ் அவர் எப்பவுமே காமிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா, ஒரு சில ஐடியாக்களால நம்ம ஸ்டோரி வைஸ் போலாம். இல்ல கன்டென்ட் வைஸ் போலான்னு சொல்லி அவரோட பாத்த மாத்திக்கவே கூடாது. அவர் என்னைக்கும் இதே மாரி மாஸா, கெத்தா நடிச்சுட்டே இருந்தாங்கன்னா, தியேட்டர்ல விசில் பறந்துட்டே இருக்கும். அவ்வளோதான். இதுதான் 50 இயர்ஸ். அதே கூலி எக்ஸ்பிரஷனும் அதேதான். என்னோட ஸ்டண்ட் மேட்டர் தான். ஓகே. அடுத்து ஏன்னா ஸ்பீக்கர் இன்னைக்கு ஆள் ரொம்ப கம்மியா இருக்கனால நானே ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா சுகன் வேற மைக் ஆன் பண்ண மாட்டாரு. சுகுமார் ப்ரோயும் காணோம், பரணியையும் காணோம். நானே ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அந்த விஷயத்துக்கு வந்தாரேன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15 வருஷம் முன்னாடி ட்விட்டரில் நான் ஒரு போஸ்ட் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பௌத்தம் எந்த ஒரு ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல எல்லாரும் கூடுறாங்கன்னா அது தேட்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அடிக்கடி அப்ப பார்த்துருக்கேன். தேட்டருங்கிறது எல்லா அமைப்பினரும், எல்லா ஜாதியினரும், எல்லா மதத்தினரும் ஒரே இடத்துல ஒரு சமமா, ஜாலியா, சந்தோஷமா, என்டர்டெயின்மெண்டா, பயங்கரமா கொண்டாடுற ஒரு விஷயம். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம கொண்டாடுற விஷயம் அப்படின்னு சினிமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் சேர்ந்து படம் பார்க்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான். நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்க்கறது. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு சில படம் இது வந்து இந்த படம் வந்து ஃபேமிலி செட் ஆகாது, இந்த படம் வந்து யங்ஸ்டர் செட் ஆகாது, இந்த படம் வந்து வயசானவங்களுக்கு செட் ஆகாது, இந்த படம் வந்து லேடிஸ்க்கு செட் ஆகாது, இப்படி பிரிச்சிருவாங்க. ஆனா எப்படியுமே பிரிக்காம எல்லாருமே தேர்ந்து பார்க்கக்கூடிய படங்களா அப்படின்னு பல வருஷமா பார்க்கக்கூடிய படங்களா இருந்தது வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்கள். 50 வருஷம் ஒரு நடிகர் வந்து பெரிய இடத்துல இருக்கிறது பார்த்தீங்களா. இப்போ உதாரணம் இன்னும் எனக்கு தோணுது, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஊர்ல யாராவது ஒவ்வொரு வீட்டு விசேஷம்னா அந்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பிளஸ் நட்பு அந்தந்த ஆட்கள் போவாங்க ஒவ்வொரு வீட்டு விசேஷத்துக்கும். ஆனா இதே ஊர்ல ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா ஊர்ல உள்ள எல்லாருமே போய் அட்டன் பண்ணுவாங்கல்ல கிராமங்கள்ல. அந்த மாதிரி எல்லா தரப்பு நடிகர்களும் ஃபேமிலியா கொண்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு நடிகரோட படமா இருக்குன்னா அது ரஜினிகாந்த் அவருடைய வந்து ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் தான் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பெருசாக்குனது. எப்படின்னா வந்து மார்க்கெட் பூம் பண்றதுன்னு ஒன்று சொல்லுவோம். அதை வந்து ஒவ்வொரு படங்கள்லயும் பூம் பண்ணி பயங்கரமா கொண்டு வந்தவர் தான்
ஒரு 50 வருஷம் கடந்துருச்சு. அதுவும் 50 வருஷத்துல வந்து பெரும்பான்மையான வருஷம் அவர் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதா வந்து மிகப்பெரிய சாதனை. இன்னமும் அவர் 75 வயசுல ரெக்கார்ட் பண்றாரு. 75 வயசுல வந்து இவ்வளவு பெரிய படத்தை கொடுக்குறாரு. தமிழ்ல 1000 கோடி அவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எல்லாம் எதிர்பார்ப்பு வைக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். உண்மையா சர்வசாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நான் சிம்பிளா சொல்லணும்னா, யாருக்கு வேணா நடிகரா இருந்திருக்கலாம், எந்த நடிகர் வேணா ரசிகரா இருந்திருக்கலாம். ஆனா முதல்ல அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு விவரமா சின்ன பிள்ளைல வளர்ந்து ரஜினி ரசிகரா தான் வளர்ப்பாங்க. இப்போ என்னையே எடுத்தீங்கன்னா வீட்டுல வந்து கமல் ரசிகரோட பையன். ஆனா கமல் ரசிகர்னு சொல்லி வளர்த்தாலுமே நமக்கு ஒரு இயல்பாக பிடிக்கிறதுங்கிறது ரஜினி ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சி போயிடும். அது சின்ன விஷயம் எல்லாத்துக்குமே தானா ஒரு அந்த ஒரு ரூட் இருக்குல்ல, குழந்தைங்களுக்குன்னே பிடிச்ச ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லி சில ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்ல இடத்துல இருந்தவர் அவர் தான். எல்லாத்துக்கும் 90s கிட்ஸ்ல இருந்து 80s கிட்ஸா இருந்தா யார் இருந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவர் 50 வருஷம் கடந்துட்டு அவரு 50 வருஷத்துல நாளைக்கு வந்து கூலி ரிலீஸ் ஆகுது. கூலி பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கல ஒரே விஷயம் தான். இன்னைக்கு தமிழ் சினிமா நம்பர் 1 டைரக்டர்ங்கிறது லோகேஷ் கனகராஜ். அவர் டைரக்ஷன்ல ரஜினி நடிக்கிறார். அவரு முழுக்க ஆக்ஷன் படங்கள் எடுக்கக்கூடியவர். அவர் டைரக்ஷன்ல இவர் நடிக்கிறார். அப்ப இவருக்கு எப்படி இருக்கும், அதை பார்க்க ரொம்ப ஆர்வம். அதுக்கடுத்து இவ்வளவு பெரிய ஸ்டார் கேஸ்டிங். ஏன்னா வந்து உண்மையான மல்டி ஸ்டாருங்கிறது ரொம்ப சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதை ஒண்ணு சேர்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப படாத பாடு பட்டுற வேலை. அது தயாரிப்பாளர் காசு கொடுக்கணும், டேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும், இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு படமா கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேராவே இப்போ ரொம்ப அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து இது வந்து இருக்கு. அதனால அந்த ஸ்டார் கேஸ்டிங் சௌபின் சபீர், உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது, அதுல வந்து சூப்பர் ஸ்டார் இவர் எப்படி மேட்ச் பண்ண போறாரு. இப்போ விக்ரம் மாதிரி இருக்குமா? ஏன்னா விக்ரம்ல வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கமல் ரொம்ப ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியா இருப்பார். ஆனா இன்டர்வல் பேக்ல ஒரு மாசான மொமெண்ட்ஸ் இருக்கும். இதுல எப்படி கொடுக்க போறாரு இவர்? கமலுக்கு மாதிரியே ரஜினிக்கு பண்ணுவாரா, இல்லை ரஜினிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்றாரா அப்படி எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல எனக்கு வந்து இந்த படத்துல அனியோட பிஜிஎம் ஒர்க்கு ரொம்ப வெயிட்டிங். ஏன்னா விக்ரம்ல பாத்தீங்கன்னா மொரட்டு பிஜிஎம் ஒர்க், அத்தனை ஸ்டார் கேஸ்டிங், அது எல்லாத்துக்கும் செப்பரேட் பிஜிஎம், பயங்கரமான ஒர்க்கு. சின்ன சைடு ரோல்ல வந்த அந்த இவங்க கூட மார்னிங் டீம், என்ன மார்னிங் டீம்லாம் அவ்வளோ ஃபேமஸ். இந்த மார்னிங் டீம் மேரேஜ்ல வந்து இந்த பாப் ஸ்டார் அந்த இது வரும்ல, அது பயங்கரமா இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அது மாதிரி இதுல என்னென்ன இருக்குன்னு எதிர்பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். முக்கியமா எனக்கு ரொம்ப ஃபேவரட் ட்ராக்ங்கிறது கொக்கி ட்ராக். அது உபயந்திராக்கு தான் வரப்போகுதுங்கிறது அடி ஜோக் பாக்ஸ்ல இருக்கு. அது எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கேன். பார்ப்போம். இதுதான் இந்த 2 டாபிக்ல இப்போதைக்கான கருத்து. மற்றவங்களாம் பேசி முடிக்கட்டும். பரணி வந்துட்டார் ஒரு வழியா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. ரொம்ப லெங்தா போகுதுனால ஃபர்ஸ்ட் பாதியிலே நிப்பாட்டிக்கிறேன். அப்டேட்ஸ்லாம் சொல்லிட்டீங்களாண்ணா? கேக்குதா? கேக்குது பாருங்க. இவங்கள தனியா விட்டு கேக்குதாவா? சுகுமார் ப்ரோ வந்துட்டாரா பாருங்க. சுகுமார் ப்ரோ வரேன்னு சொல்லிட்டாரு. ஆளே காணா. இல்ல வரல. வந்துட்டாரா பாருங்க. வந்துட்டாரா, ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே. இல்ல நானே இப்பதான் வந்தேன், கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான். அப்டேட்லாம் சொல்லிட்டீங்களா? வந்ததே 4 அப்டேட் தானே, அதை சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, கூலி படத்தோட 4 படத்தோட டீசர் ட்ரெய்லர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மதராசி, கருப்பு, இந்திரா, புல்லட்டு. இதுல மதராசி வந்து எக்ஸ்டெண்டட் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸை வந்து நல்லா எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக வேறு எதுவும் இருக்கா, நான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கூலி நாளைக்கு ரிலீஸு. உண்மையிலே வந்துட்டு வெயிட்டிங். நீங்கள் நிறையா பேசிட்டீங்க பிரகாஷ் ப்ரோ, பட் இருந்தாலும் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹைப்டுன்னு சொல்கிறத விட எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி. அதுவும் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து இப்போ அந்த ஒரு போர்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது. ஏன்னா இது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த ஐயோ எனக்கு டக்குன்னு அந்த படம் பேர் வர மாட்டேங்குது. தளபதி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் 2 பேர்த்துக்கும், 2 நண்பர்களுக்கு இடையில இருக்க ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டிபிக்கல் டெம்ப்ளேட் ஃபிலிமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட்டிங், பார்ப்போம். ஏன் பரணி ப்ரோ அவர் வர்றதுனாலயா ஃபிளாஷ்பேக்ல? யாரு ப்ரோ? அவர் தான். அவர் இல்லையே. அவர் யாரு? அவர் தான் ப்ரோ. யாரை பத்தி ப்ரோ உங்ககிட்ட பேசுவோம்? எஸ்கே இந்த படத்துல இல்லவே இல்லை. ஒரு சர்ப்ரைஸா வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க.
சர்ப்ரைஸா வந்தாருன்னா நான் வந்துட்டு கமல் ப்ரோ நீங்க தானே இந்த கேள்வி கேக்குறீங்க. ஆமா. உங்களுக்கு ஜிபேல நான் 1000 ரூபா அனுப்பிச்சுடுறேன். ஏங்க அவர் படத்துல இல்லங்க, ஏங்க நீங்க ஒண்ணு. எங்க இன்டர்வல்ல வருவார்ல, அப்ப அதுக்கு இன்டர்வல்ல வருவாருன்னா அதான் சொல்லியாச்சு. இன்டர்வல்ல எல்லா ஸ்டாரும் தாங்க வருவாங்க. சும்மா ப்ரோ மியூட் போட்டு விளையாடுறாரு. மதராசி, இந்திரா, புல்லட்டுன்னு கருப்பு எல்லா படத்தோட டீசர் வரும். இவரே எமோஜியா பாகுபலி. பாகுபலி. முடியுமா? சூப்பர், ஆமா. நைஸ் நைஸ். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில டிக்கெட்டே கிடைக்கலையே பரணி. மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. மனசெல்லாம் ஒண்ணே புண்ணா இருக்குன்னா நீங்க கரெக்டா விசாரிச்சிருக்கணும் எல்லாம் முன்னாடியே. டிக்கெட் இப்ப கூட கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, டிக்கெட்லாம் இருக்கும். சுமார் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி அநியாயம் பண்றீங்க? சும்மா இருந்தவனை சுரண்டி விட்டுட்டு ஒரு பாடி சேலஞ்சு அம்முன்னு வராது. ஏன் இப்படி இருக்காரு? இப்ப கூட நான் வந்துட்டேன் ப்ரோ, நீங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணல. நீங்க ரஜினி பத்தி ஃபுல்லா பேசியிருந்தது, குழந்தைகள் முதல் இது என்ன ஆரம்பிச்சு சொல்லுங்க, என்ன ஆரம்பிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 50 வருஷம் ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க ப்ரோ நீங்க. அது டைட்டில் போட்டிருக்கேன், என்ன ஆரம்பிச்சு கண்டென்ட் சொல்லுங்க. கண்டென்ட் வந்துட்டு அவர் எல்லாருமே வந்து பாகுபாடு இல்லாம எல்லா நடிகர்களுமே எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படங்கள் வந்து இத்தனை வருஷமா வந்து அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அது நான் கேட்டுட்டு இருக்கு. நான் கையெல்லாம் காட்டுறேன், ஆடி ஆடி எகிரி குதிக்கிறேன். கமல் 3ஆம் பிறையில கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இப்படி தாவறேன், அப்படி ஓடுறேன், யாரும் கண்டுக்க மாட்டீங்க. சரி விடுங்க, எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்ற வருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. நான் வேற புக் மை ஷோலாம் போய் பார்த்துன்னு ஒரு நிமிஷம். டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க, டிக்கெட் வாங்கலன்னு சொல்லுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டிக்கெட் கிடைக்கலன்றது சரி ரைட்டு பரணி, இதையும் சொல்லிடுவோம். இப்ப நம்ம ஸ்பேஸ்ல இப்ப லிஸ்னர்ல இருக்கவங்க இல்ல ஸ்பீக்கர்ல உள்ளவங்க யாராவது சென்னையில இருக்கவங்க இல்ல வேற எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் டிக்கெட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நீங்க அதை சேல்ஸ் பண்றதுக்கோ இல்ல டிக்கெட் வேணும் அப்படின்னா அதை ரெக்வெஸ்ட் பண்றதுக்கோ இதை இப்போ கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து சுகுமார் ப்ரோக்கு யாராவது சென்னையில் டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 9 AM ஷோ மட்டும்தான், அது மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்தில் யாராவது எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருந்துச்சுன்னா சுகுமார் ப்ரோ வருவார் உங்க கூட வந்து படம் பார்ப்பாரு. எனக்கு ஒரு டவுட், அதுக்கு பே பண்ணிடுவாரு. இல்ல இப்போ அந்த இஞ்சம்பாக்கமா, அது ஏதோ இஞ்சம்பாக்கமா 8 காலுக்கு காலையில போடுறாங்க. இல்ல இல்லையா பரணி ப்ரோ, அது எப்படி இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு அவங்க போட்டு 9 மணி ஆகிடுவாங்க பரணி. அதான் பிளான். ஓ அப்படி வேற இருக்கா? 9 மணின்னு போட்டிருக்கல பிவிஆர் சினிமாஸ் சென்னையில. முக்காவாசி பிவிஆர் சினிமாஸ்ல 9 மணி தான், 9 மணிக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. பலாசை தவிர எனக்கு தெரிஞ்சு பலாசை தவிர மத்த எல்லாத்தையும் 9:30 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அது பெரிய படத்துலயே அப்படித்தான் பண்றாங்க. இல்ல நான் சொல்றேன், நல்லா சொல்றேன் சுகுமா ப்ரோ. நார்மல் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு 1/4 மணி நேரம் ஆட் போடுவாங்க. பெரிய படம்னா ரொம்ப குட் பேட் அக்லிக்கு 9:30 மணிக்கு தான் கரெக்டா ஆரம்பிச்சாங்க. 9 மணி ஷோ போட்டு நான் தான் போய் பார்த்தேனே. சரி ஓகே விடுங்க. அதனால ஆனா நம்ம ஊர் பழக்கம் எப்படி தெரியுமா? இல்ல அதை சொல்லிடுறேன். இப்ப நம்ம திருச்சி பழக்கம் எப்படி தெரியுங்களா? முதல் நாள் மட்டும் அன்னைக்கு ஷோ ஃபுல்லா 5 ஷோ போறாங்கன்னா அந்த 5 ஷோல ஒரு ஷோல கூட ஆட் போட மாட்டாங்க முதல் நாள் மட்டும். ஏன்னா முதல் நாள் ஷோ போட்டா வெறுப்பாயிருவாங்க, பயங்கர காண்டாயிரும். கரெக்டா எக்ஸாக்ட் டைம் ஆரம்பிச்சிருவாங்க. இது பிவிஆர் சொல்றோம் நாங்க. இல்ல நம்ம ஊர் திருச்சியில அது பிவிஆர்ல கிடையாது. அதனால சொல்றேன், திருச்சியில எல்ஏ சினிமா சொல்றேன். சென்னையில பிவிஆர். அதனாலயே நான் வந்துட்டு பெரிய படங்கள் எதுக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும்னா பிவிஆருக்கு போகணும்னு வந்து மைண்டே வரமாட்டேன், போவே மாட்டேன். இல்ல பிவிஆர்லாம் வேஸ்ட் போறதுக்கு. பிவிஆருக்கு போறதுக்கு நான் எனக்கு இருக்கிற இடத்துக்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துருவேனே பாரு, ரெண்டும் ஒண்ணு தானே. சரி ஓகே, நகரில் போய் பார்த்துட்டு வாங்க போங்க. சரி ரைட்டு சுமார் ப்ரோ, அப்படி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்க. நீ வந்து கூலி நாளைக்கு ரிலீஸு, சூப்பர் ஸ்டார் ஃபீல்டுக்கு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ரெண்டை பற்றியும் பேசுவோம் அப்படிங்கிறத நீ டாப்பிக்கு. நான் ரெண்டையும் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி பேசியிருக்கேன். மாவீரன் பேசிட்டாரு, அஜித் பேசிட்டாரு. நீங்க இப்ப உங்களை ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிங்க. அடுத்து எனக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜித், சாரி அஜித், நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணேன், நேற்று உங்க கமெண்ட் பார்த்தவொடனே எனக்கு வந்து மனசு கஷ்டமா போயிடுச்சு. இதேதான் இப்ப நீ பேசின பாத்தியா, இதேதான் நேற்று கமெண்ட்லயும் பேசியிருந்தேன். ஆமா ப்ரோ, எனக்கு அதுதான். ஏன் நான் ஒண்ணுமே பேசலையே, நான் பாட்டுக்கு சிவரேருதாயா இருந்தேன். இல்ல அப்புறம் மாவீரன் சொன்ன நிறைய ரெக்வஸ்ட் வந்தாங்காட்டி கீழே இருக்கிட்டாங்க நீங்க பேசுறதுல. இல்ல அது நிறைய பேர், ஆமா நிறைய பேர் வெளியே வந்தாங்க. அதனால வந்துட்டு ரெகுலரா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே அனுப்பிச்சு விட்டாங்க.
இதான் வேற ஒன்றும் இல்லை. சரி ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த். கூலி ரிவர்ஸ்ல வரேன், நான் கூலியிலேருந்து வரேன். நான் வந்துட்டு நான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பேன், இவ்வளோ டிமாண்ட் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு. அதுக்கு நான் போட்டதுக்கான ரீசனும் சொல்லிடுறேன். அதாவது கபாலி நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அவரோட படத்துல வந்துட்டு கபாலிக்கு பயங்கர பீக் டிமாண்டு. ஃபிளைட்ல எல்லாம் வந்துட்டு கபாலியோட அந்த இது போட்டு பண்ண அந்த ப்ரொமோஷன் லெவல்லாம் ரொம்ப பெருசு. அந்த ட்ரைலர் வந்து கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்து ரொம்ப இன்னும் வரையுமே கூட அந்த ட்ரைலர் பெஸ்ட் ட்ரைலர்னு சொல்லுவேன். கடைசியா வந்து அப்படியே 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வர்ற அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி தூக்கி இப்படி பண்ணிட்டு வர ஸ்டைல்ல இருந்து எல்லாமே அப்படி இருந்தது. அதுக்கு அப்புறம் கூட நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு புது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாருமே வந்துட்டு தியேட்டருக்கு போற பெரிய படத்துக்கு மட்டும் தான் தியேட்டருக்கு போறாங்க. அப்படியே தியேட்டருக்கு போனாலுமே கூட அந்த எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நாள் போறது, பெரிய ஸ்டார் படத்துக்கு போறது அப்படிதான் இருக்கும். பட் ஆனா இப்ப சமீபமா நான் பார்த்ததுல இந்த படத்துக்கு டிக்கெட் டிமாண்ட் வந்து ரொம்ப 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 ஹையா இருக்கு. அது பர்சனலாவும் வந்துட்டு நான் அனுபவப்பட்டேன். இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஏன்னா டிக்கெட் கிடைக்குமா, நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், அது ஏன்னா போடுங்கன்னு. கமெண்ட்ல வந்து எனக்கு இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ கூலி வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப ரொம்ப அவங்க என்னதான் ட்ரைலர்ல வந்துட்டு இப்படிதான் விடணும் அப்படின்னு பர்பஸா விட்டாங்களா, அது இல்லை உண்மையிலே அதுதான் மோடான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே கூட இந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைப் வந்து ரொம்ப பயங்கரமா கூடிடுச்சு. இப்போ ரொம்ப பீக் லெவல்ல இருக்கு. உச்சக்கட்ட லெவல்ல வந்துட்டு இந்த படத்துக்கான ஹைப்ல இருக்கேன் நான். நாளைக்கு வந்துட்டு அந்த ஹைப்பை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றதை தாண்டி நல்ல ஒரு தேட்டர்ல படம் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் சுத்திட்டு இருக்கேன். இன்னும் வரையும் அதே ஒரு குழப்பத்தோடய தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். யாருக்குன்னா வந்து யார்கிட்டனா 9 மணி ஷோ டிக்கெட் இருந்ததுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ரஜினிகாந்த் அந்த இவ்வளோ நான் ரெக்வஸ்ட் பண்றதுக்கான காரணம் அந்த நேம் தான். அந்த அந்த நேம் வந்துட்டு நான் பிறந்ததுல இருந்து நம்ம 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 சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்துட்டு பார்த்து, நான் என் ஜென்ரேஷன் சொல்றேன் மெயினா 90ஸ்ல நான் பிறந்தனால 90s அந்த இதுல எல்லாமே அப்பெல்லாமே வந்துட்டு எல்லார் வீட்லயுமே நான் இருக்கும்போதே எல்லார் வீட்லயுமே வந்து கம்பல்சரி மேண்டேட்டரியா டிவி எல்லாம் இருக்குமாலாம் இல்லை. ஒரு 3 வீட்டுக்கு ஒன்று, 4 வீட்டுக்கு ஒன்று அந்த மாதிரி டிவி இருந்தது. பாஷா படம்லாம் வந்து நான் பல தடவை வந்துட்டு எங்களோட சித்தி வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டிவி இது வாங்கினாங்க, அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். டிவியில் போட்டோன்னே அப்படியே போய் உக்காந்துருவேன். அதுக்கப்புறம் வந்து முத்து, அருணாச்சலம், அதுக்கப்புறம் வந்துட்டு படையப்பா, அண்ணாமலை, இதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு கணக்கே தெரியாது. இன்னும் வரையும் கூட அந்த படத்தை டிவியில போட்டாங்கன்னா சேனல் மாத்தாம பாக்குற ஒரு பழக்கம் இருக்கு. அது எத்தனை வாட்டி பார்த்தாலுமே சகிக்காத ஒரு 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 படங்களா வந்துட்டு அவர் படங்கள் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கு. அது அருணாச்சலம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு அவரோட அந்த ஒரு ஒரு பணத்தை செலவு பண்றது, அந்த எல்லா படமும் வந்து ஒரு மெமரி தான். முத்து எல்லாம் பல தடவை டிவியில பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து அவர் ஒரு ஒரு ஜென்ரேஷனையே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இது பண்ணியிருக்காரு, ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நான் பார்க்கும்போது அப்படி கூட உட்காந்து எங்க அப்பா பார்ப்பாரு, எங்க அம்மா பார்ப்பாங்க. ஒரு ஃபேமிலியாவே வந்துட்டு இப்போ ரஜினி படத்தை வந்துட்டு அவரோட படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அவர் அந்த 50 வருஷத்துல ஒரு ஒரு பார்ட்ல ஒரு டிகேட்ல நம்ம இருந்திருப்போம்னு வச்சுங்களேன், ஒரு 2 டிகேட்ல இருந்திருப்போம். பட் ஆனா வந்துட்டு அந்த 2 டிகேடுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு அவரோட டவுன்ஃபாலையும் பார்த்துருப்போம். பாபா டைம்ல எல்லாம் வந்துட்டு பெருசா வந்து போகாம இருந்து எல்லாமே இதுவாகி அது திரும்பி உடனே வந்துட்டு கம்பேக் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து சந்திரமுகிலாம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆனதெல்லாம் பார்த்து எல்லாமே இப்பயும் சொல்றேன். அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டு போகலாம். ஷார்ட்டா முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாராலையுமே வந்துட்டு அந்த இப்போ அவர் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு சாதாரண ஆளா தான் வந்தாரு ஃபீல்டுக்குள்ள. ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டு, அதாவது நான் சொல்றது வந்துட்டு அப்பா அம்மான்றெல்லாம் தாண்டி நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. நான் ஜஸ்ட் சொல்றேன், ஒரு ஆக்டிங் பேக்ரவுண்டு எல்லாம் பெருசா இல்லாம அவருக்கு வந்து இப்போ டான்ஸ் தெரியும், எனக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில்ல வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன், கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஆளா தான் உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு அவர் வந்த கொஞ்ச வருஷத்துலயே வந்து ஒரு ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. பெரிய இடத்துக்கு போயிட்டு அவர் அந்த அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அதை மெயின்டைன் பண்ண விதம் தான் கன்சிஸ்டன்சி. அது இன்ன வரையுமே எல்லாரும் அவரை பத்தி சொல்ற ஒரு காமனான விஷயம் அவர்கிட்ட இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர டைம் ஆகட்டும், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு படம் கமிட் ஆகுறது, அதுக்கு முன்னாடியே கமிட் ஆகுறது,
இந்த வயசு வரையுமே வந்து ஓடிட்டே இருக்காரு அவரு. அந்த ஒரு இது வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த 50 வருஷம் வந்து நம்மள ஹோல்டு பண்ணதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் எத்தனை பேர் அப்படி பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் நம்ம வந்து மேபி நமக்கு எத்தனை ஸ்டார் வேணா வரலாம். நம்ம மனசுல வந்து என்னைக்குமே இவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்டாரா என்னைக்குமே இருப்பாரு. அதனால அதோட அதுக்கப்புறம் வேற எல்லாரும் பேசிட்டோம். சூப்பர் சூப்பர். கேக்குதா ப்ரோ? அது இது இன்னொன்னு சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அது என்னன்னா, வழக்கமா வந்து யாருக்காகவுமே வந்துட்டு எதுக்காகவுமே வந்து பெருசா நான் இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. நான் யார்கிட்டயுமே கோவப்பட்டோ இல்ல வந்து கொஞ்சம் இது பண்ணியோ பேசுறது கிடையாது. முதல் முறையா வந்து நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற டோன்ல பேசியிருப்பேன். மேபி அந்த டோனுக்காக வந்துட்டு அந்த வாய்ஸ் சூஸ் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கே வந்து லேட்டரா ரியலைஸ் பண்ண அப்படி பேசியிருந்தா வந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் தப்பான ஒரு வேர்டு தான். பண்ண ஆர்குமெண்ட் தான் வந்து கரெக்டா இருந்திருக்கலாம். பட் யூஸ் பண்ண வேர்டு அந்த டைம்ல கொஞ்சம் பண்ண வேர்டு தப்பு. அது நான் பண்ணதுக்குமான இதுவுமே கூட ரஜினி மேல இருந்த அந்த ஒரு அன்பு வந்து அதிகமா இருந்தனாலதான் அதை பண்ணியிருந்தேன். அதுவும் சொல்லிக்கிறேன். ஓகே, முன்னாடி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அவ்வளோ நேரம் படப்படன்னு பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அவரை ரசிச்சுட்டு தானே வர முடியும். வாங்க தலைவரே, என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ, சிறப்பா இருந்தது. ஓப்பனிங்கே பிக்சர் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சினிமா மேல ஒரு கிரேஸ் உள்ள எல்லாருக்குமே வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு டைம்ல, அது சினிமாவா இருக்கட்டும் அல்லது ரியல் லைஃபா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அவருடைய ஒரு மேனரிசமோ ஏதோ ஒன்று வந்து உள்ள நமக்குள்ள வந்துடும். அது நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னால தெரியும். நம்ம பேசுறதுல இருந்து நம்ம ஆட்டிடியூட்ல இருந்துமே அது இருக்கும். பட் அந்த மாஸ் அப்படின்றதுல வந்து இவ்வளவு தூரம் அப்படியே மெயின்டைன் பண்றது, அந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்து சான்ஸே கிடையாது. இத்தனை வருஷமா 50 இயர்ஸா அதை ஹோல்ட் பண்ணி பெருசா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவருக்கு லாங்குவேஜே தெரியாம உள்ள வந்து இப்போ வந்து அந்த லாங்குவேஜ் இதையே ஒரு ஸ்டைலா கொண்டு வந்ததெல்லாம் வந்து அவருக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு வந்து 2 ஷோ புக் பண்ணியிருக்கேன். 9 மணி ஷோ, நைட் 7:30. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர். 2 ஷோவா? நான் நேற்று நாளைக்கு வந்து வார்த்து போறனால 2 ஷோ புக் பண்ணல. ஒரே படமா ரிலீஸ் ஆயிருச்சுன்னா போட்டிருப்பேன். காலையில 9 மணி வந்து மாரிஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஃபேவரட் தியேட்டர் காலைல 9 மணி ஷோ வந்து எனக்கு கொஞ்சம் ஓரமா இருக்குது. நான் பின்னாடி தான் இருக்கு, பட் கொஞ்சம் ஓரமா இருந்தது. இது கொஞ்சம் சென்டரா ஒரு 7:30 போட்டிருக்கேன். அது போக வாருக்கு ஒரு 4:15 ஒரு ஷோ இருக்கு. ஸோ அதை வாரையும் ஊர்ல கேப்ல பாத்துறணும் அப்படின்னு வச்சிருக்கேன். பார்ப்போம். அதனாலதான் நான் வந்து போட்டேன். எனக்கு வந்து மாரிஸ்ல வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். அது போக இன்னொருத்தர் 2 டிக்கெட் கொடுத்துருந்தாரு. அது ஆனா அதை விட நம்ம ஃபேவரட் தியேட்டர் மெகா ஸ்டார் கிடைச்சனால டக்குன்னு 2ஐயும் தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து மெகா ஸ்டார்ல நாளைக்கு காலைல 9 மணிக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோனால 4:30க்கு வார் 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீக்கெண்டை பத்தி கூலிக்கு பிளான் பண்ணணும். ஆனா வீக்கெண்டுக்கு டிக்கெட் இருக்குமான்னு தெரியல. மொரட்டு புக்கிங் போயிட்டு இருக்கு திருச்சியில. நான் 2-3 நாளைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. பாப்போம். நல்ல ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா வீக்கெண்ட்னா பிடிக்க முடியாது. இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு. கேப்டன் பிரபாகரன் ரீலீஸோட ட்ரெய்லர் கூட வந்து கூலியோட ஏர் பிரேக்ல போடுற மாதிரி. எத்தனை ட்ரெய்லர் தான் இங்க பாருங்க, நான் அவன் சொல்றேன். நாளைக்கு வந்து ஷோல திருச்சியில ஒரு ட்ரெய்லர் கூட வராது. வேணா பாருங்க, நான் கரெக்டா சொல்றேன். எந்த எல்லா ட்ரெய்லரும் எங்களை மாதிரி சென்னையில கிடக்கும் பிவிஆர்ல பாக்குறவங்க தலையில கட்டிக்குவாங்கன்ற மாதிரி எல்லா ட்ரெய்லரையும் போட போகுது. இந்த சில படங்களுக்கு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிம்பாங்க. கடைசியில யார்கிட்ட தள்ளி விடலான்னு பார்த்து கடைசியில் குடும்பங்கள்ட்ட தள்ளி விடுவாங்கல்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெய்லரு ஆடு இது எல்லாமே உங்களுக்கு தான், சென்னையில உள்ளவங்களுக்கு தான். எங்களுக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கன்ஃபார்மா சொல்றேன், நாளைக்கு இன்டர்வியூலயும் வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன். எந்த ட்ரெய்லரும் வராது. எனக்கு ஜெயிலர்ல மட்டும்தான் அது 2வது தடவை பாக்குறப்ப, 2வது தடவைனா 3வது நாள் பார்த்தேன். அந்த 3வது தடவை தெரியல, அந்த அப்ப பாக்குறப்பதான் அது ராவண கோட்டம் அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு. அது 3வது நாள் 4வது தான் போடுவாங்களே தவிர முதல் நாள் திருச்சியில எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆடும் போட மாட்டாங்க, ட்ரெய்லரும் போட மாட்டாங்க. டேரக்டா எடுத்த உடனே 8:59 படம் போட்டுருவாங்க. அந்த 9 மணி ஷோ போட்டுருவாங்கல்ல, அது 1 நிமிஷம் முன்னாடி போடும். மற்ற நாள்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டா போடுவாங்க. ஆனா முதல் ஷோ மட்டும் முன்னாடி போடுவாங்க. ஏன்னா இந்த ரசிகர்கள் வந்து அந்த பரபரப்பு வந்து நம்ம அதாவது எப்படி சொல்றது, அந்த ஆவேசத்தை அடக்கி வச்சிருக்க கூடாது. ரொம்ப நேரம் அடக்கி வச்சா அது வெடிக்கும் போது ரொம்ப ஆபத்தா போயிருன்னு பெரிய நடிகர் படம் கூட டக்குன்னு உடனே போட்டுருவாங்க.
ஆகாஷ் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காப்ல, பேசுங்க. ப்ரோ கேக்குதா? பிரதர் சொல்லுங்க பிரதர். நாளைக்கு 4 மணிக்கு பாக்குறீங்களா ஐஎஸ்ல? இல்ல ப்ரோ 4:40 தான் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 4:40 தான். 40 நிமிஷம் தானே சூப்பர். எங்க ப்ரோ? அப்ப தெரியல குட் bro. பை டக்லிக்கு போட்டீங்கல்ல அந்த மாதிரி ஓகே. அந்த மாதிரி ஒரு டிஎம் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண, ஜஸ்ட் ஒன் வேர்டு. ஓகே. ஒன் வேர்டு மட்டும், அது குட் மட்டும் ஆர் போடுங்க. பேடா? அது மாதிரி பண்ணுங்க. ஆமா, குட் ஆர் பேட் ஆர் அக்லி, அதுதான். ஓகே. அது எப்படியோ அதை மட்டும், அந்த ஒரு வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரைட். வேற ஓகே. எதுவுமே யூஸ் பண்ணுங்க. ஏன் இல்ல பரணி, நான் வந்து எப்பவுமே அவரை விட முன்னாடி அட பரர் இல்லங்க, வந்திருக்காரு பாருங்க. அது குட் பேட் அக்லிக்கு சொன்னதுங்க. அதை குட் பேட் அக்லிக்கு சொன்ன வேர்டு அது. அது அப்படியே அந்த மாதிரி ஒன் வேர்டு யூஸ் பண்ணுங்க. குட் பேட் அக்லி டைட்டில், அது டைட்டில், அதை அப்படி ரிவ்யூ சொல்லிட்டு போங்கன்னு உங்களுக்கு எது சொல்லுவோம். அது குட்னு போட்டாரு நமக்கு ஒரு அந்த பூஸ்ட் இருக்குல்ல, படம் பார்க்கும்போது பூஸ்டோட பார்க்கறது ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஹைப்ல இருக்கும். ஆகாஷ் ப்ரோ ரிவ்யூக்கு நாங்களும் ஃபேன் ப்ரோ. நானும் மாவீரன் ப்ரோல பெரிய ஃபேன். ஆகாஷ் ப்ரோட ரிவ்யூ. நீ சும்மாரியா? நான் ரஜினி 50 பத்தி பேச வந்தேன். பேசுங்க ப்ரோ. பேசுங்க. சின்ன வயசுல வந்து என் வீட்டுலதான் கேடிவி நிறைய பார்ப்பாங்க. இப்போ ரஜினி படம்னா நான்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ஃபேன் ஆனதெல்லாம் அந்த ராஜா சின்ன ரோஜா, மன்னன், அதிசய பெரியவி, இந்த மாதிரி படம்லாம், அப்புறம் அருணாச்சலம், இந்த மாதிரி படம்லாம் செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது சின்ன வயசுல பார்க்கும்போது ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கும். அப்போத்துல இருந்தே வந்துட்டு ரொம்ப ஃபேன்னா என்னன்னு தெரியாத டைம்ல இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் வளர வளர கொஞ்சம் ரொம்ப நம்ம நிறைய காமெடி அட்டாச் ஆயிடுவோம்ல, அந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் வந்து காமெடி பண்ணா கிரிஞ்சாவே தெரியாத ஒரு ஒரு ஆக்டர்னா எனக்கு பர்சனலா ரஜினி தான். எனக்கு எந்த படத்துலயுமே கிரிஞ்சா தெரிஞ்சது இல்லை. எந்த நடிகரோட எந்த காமெடியனோட அவரு சேர்ந்து பண்ணாலுமே அது வந்து எனக்கு கிரிஞ்சாவும் தெரிஞ்சது இல்லை. லைக் அவர் தனியா காமெடி பண்ணும் போது எனக்கு கிரிஞ்சா தெரிஞ்சது. ரொம்ப ஒரு பெரிய கனெக்டிங் ஃபேக்டர் அது எனக்கு. அதுக்கப்புறம் லைக் எல்லா படமும் மல்டிபிள் ரீவாட்ச் பார்த்துருப்போம். ரீவாட்ச் வருதியான படம் எத்தனை தடவை மாஸ் சீன்ஸ் எல்லாம் சேச்சுரேட் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பவுமே அந்த படையப்பால பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற சீனா இருக்கட்டும், இல்ல அந்த ஊஞ்சல இறக்குற சீனா இருக்கட்டும், அது எத்தனை தடவைனா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு லைக் இன்ஃபினிட் ஆரா இருக்க ஒரு பர்சன் தான் லைக் சினிமான்னு வரும்போது ரஜினி. கூலிக்கு வந்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி தான் 4:40 AM புக் பண்ணிருக்கேன். இங்க வந்து மல்டிபிள் ஷோஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் யூஎஸ்ல இருக்கேன். யூஎஸ்ல மல்டிபிள் ஷோ ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஷோ நான் போட்டு டிக்கெட்டுக்கு அந்த ஒரு இமெயில் வரும், அதுக்குள்ளேயே ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ ஒரு ஹைப், அவ்வளோ ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் சொல்றேன், எல்லா ஷோவுமே ஃபுல். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் இருக்க மாதிரி ஒரு அன்ரியல் ஹைப்ல தான் போயிட்டு இருக்கு இப்போ. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு படத்துல இப்போ விக்ரமும் ஜெயலரும் பார்த்த பிறகுதான் ஒரு பேன் இண்டியா படம்னா என்ன, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே செட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி விக்ரம் அண்ட் ஜெயிலர் காம்பினேஷன், விக்ரம் மாதிரியும் ஜெயிலர் மாதிரியும் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை தான் நான் எதிர்பார்க்குறேன் படத்தை. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஜெயிலரும் நான் ப்ரீமியர் தான் பார்த்தேன் இங்க யூஎஸ்ல. ஸோ வந்துட்டு லைக் சரியான செலிப்ரேஷன் ஜெயிலர். நானே ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர கத்தி ஒரு 2-3 நாளுக்கு தொண்டே பேசவே முடியல சரியானா, அது ஜெயிலர் பார்த்து தான். ஸோ அது பக்கத்துல இருக்கவங்கலாம் நம்மளுக்கும் மேல கத்துவானுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு லைக் வெளியே வந்து நின்று பேசிட்டு இருப்பாங்கல்ல ஷோ முடிஞ்சோடனே, அப்ப பார்த்தா ஒரு கும்பல் தெலுங்குல பேசும், ஒரு கும்பல் ஹிந்தில பேசும். அப்பதான் தெரியும் லைக் நான் ஆக்சுவலி FDFSக்குலாம் வந்துட்டு ஒரு டைவர்ஸான ஒரு க்ரௌட் வந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு என்ஜாய் பண்ணி அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஆக்டர் ஸ்பெஷலி யூஎஸ்லனா அது ரஜினி தான். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஒரு யுஃபோரியாவுக்கு தான் நான் கூலிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹோப்ஃபுல்லி வந்துட்டு அது டெலிவர் ஆகும்னு நம்புறேன். அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை எதுக்கு தூக்குனாங்க தெரியல. அது வார் 2 தான், பிளாக் அண்ட் ஒயிட் 3D அனிமேஷன் எல்லாமே பண்ணிட்டாரு. சரி ஜெயிலர் 2ல பிடிச்சிடலாம் விடுங்க. ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து ஐமேக்ஸ் வரைக்கும் ஒரு பேர் வந்துடும். ஆக்சுவலா அந்த பிக்னி சீன் தான் ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஏன் இன்னும் ப்ரோமோல அதை வச்சு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க வார் 2ல? அதை ரிமூவ் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன ப்ரோ? அவங்க இன்ஸ்டால மேக்கிங் வீடியோ
ஃபுல்லா இன்ஸ்டாக்குள்ள போனாலே அது மட்டும்தான் வருது. என் ஃபோன்ல இல்ல, ஆகாஷ் ப்ரோ ஃபோன்ல. ஏங்க அவருக்கு கொடுத்துடுறீங்க? என்னென்ன கேராவா? ஏங்க அவருக்கு அதெல்லாம் அசால்ட் இல்ல, அவரெல்லாம் அதான் அசால்ட்டா பாக்குறாரு. அதை வச்சு போன்ல தான் பாக்கணுமா? இப்படியா தெரியல. வந்து ஃபீட பார்த்த மாதிரியே சொல்றேன். உண்மைதான். ஆகாஷ் ப்ரோ நாளைக்கு ரிவ்யூக்கு வெயிட்டிங் ஆகாஷ் ப்ரோ. மாவீரன் ப்ரோ ஆகாஷ் ப்ரோ வாக்கு எத்தனை போறீங்க? ஆர்ட்லாம் வார் பார்க்க டூலாம் மாட்டாரு போல. அவரு. வார் 2 இங்க மால்ல போட்டிருக்காங்க 350 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ். மண்டேஸ்ல பார்க்கலான்ட்டு இருக்கேன், அப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். இல்ல சிங்கிள் அது ஒரு வாரம் போன பிறகு பாஸ்லாம் போடுவாடுங்க, அப்ப போய்க்கலான் இருக்கு. இல்ல சிங்கிள் தேட்டர் ஏதாச்சும் படம் போட்டாங்கன்னா அதுல போவேன். ஆகாஷ் ப்ரோ சப்போஸ் படம் நல்ல ரிவ்யூஸ் வரலனா அப்பயும் போவீங்களா? அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் எலிகிறேன் ஓடிடிக்கு மாதிரி. Why this much of hate பரணி ப்ரோ? இல்ல எனக்கு ஹேட்லாம் இல்ல. இல்ல இப்ப புரியல, என்ன ஹேட் எல்லாம் இல்ல, இதுக்கு பேர் என்னது? நீங்க நெகட்டிவிட்டியை பரப்புறீங்க, அதுவும் வார் 2 மேல. ஏங்க நானுமே அந்த படம் பார்க்க வெயிட்டிங். நாளைக்கு எங்க ஏரியால ரிலீஸ் ஆச்சுன்னா பார்ப்பேன், இல்லைன்னா வந்து பக்கத்து ஊருக்கு போய் பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப ஷோ கம்மி பல்தான். இவ்வளவு ப்ரொமோட் பண்ணதுக்கு ஷோ ஒழுங்கா கொடுக்க சொல்லி இருக்கலாம். ரொம்ப கம்மி. ஒரு ஷோ ரெண்டு ஷோ கொடுத்துருக்காங்க. புரியல, இங்க 7 ஸ்கிரீன் போட்டிருக்கு, திருப்பூர்ல 7 ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. இல்ல பல்தான், டைமிங் செட் வரல. கூலி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷோ போட்டிருக்கானுங்க. வாருக்கு எப்படி போய் பார்க்க முடியும்? கமல் ப்ரோ, இப்ப நாளைக்கு நான் சிம்பிளா சொல்றேன், நாளைக்கு யாருமே வார் 2 போய் பாக்குற மைண்ட் செட்ல இல்ல, டிஎன்ல. அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் மட்டும்தான் சரி, ஒரு டவுட் பார்க்கணும்னு ஒரு கிரியேட் ஆகும். அது வரைக்கும் தான். ஒரு டவுட், யார் ஸ்பீக்கர்ல இருந்து தண்ணி பபிள்ஸ்லோட சவுண்ட் கேக்குது? கண்டுபிடிச்சிட்டேன், ராஜ்குமார். மியூட் பண்ணிருக்கேன். ராஜ்குமார் ஒருத்தர் இருக்காரா? ஆமா ஆமா ஆமா, டிபி எல்லாமே இருக்கு. நம்ம மியூட் பண்ணிட்டேன், நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் ப்ரோ, நாளைக்கு யாரும் வார் 2 போக போறது இல்ல. நாளைக்கு 2 நாளைக்கு இப்ப இருந்தாலும் வார் 2 கிடையாது, கூலி தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூஸே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வார் 2 பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணவே பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2-3 நாள்ல நல்லா அதுக்கப்புறம் தேட்டர் இன்க்ரீஸ் ஆனா ஓகே. அவங்களுக்கு எல்லாமே அடிஷனல் ப்ரோ. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் மட்டும்தான், நார்த் ஓவர்சீஸ் மட்டும்தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷனு. ஓவர்சீஸ்க்கு ஆல்ரெடி தேட்டர் பிடிச்சி வச்சுட்டாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அதை தான் ஓட்டுவாங்க. நார்த்ல எப்படி இருந்தாலும் 4 வாரத்துக்கு இந்த படத்தை மட்டும் தான் ஓட்ட போறாங்க, அதனால பிரச்சனையே கிடையாது. அவங்க தமிழ்ல தமிழ்ல எல்லாம் வந்து அடிஷனல் தான். இல்ல இந்தியாலே இந்த 2 படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது போல. வேற எந்த சின்ன படம் ஒரு படம் கூட வரல, ஒரு சின்ன படம் கூட வரல. பியோர் சோலோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சுகுமாரன் கேளுங்க, தெரியும். சுகுமாரன் எனக்கு மட்டும் தான் அந்த டைட்டில் தான் தெரியும். இப்ப கூட சொல்றேன், சுகுமார் ப்ரோ கூட சொல்லாத முடியாத அளவுக்கு சின்ன படம் எது கூட ஒண்ணு கூட ரிலீஸ் ஆகல. பரணி ப்ரோ, இந்த வாட்டி தேட்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்களோ? எல்லா தேட்டருமே முன்னாடியே சொல்லிடுறாங்க, விட மாட்டோம். அப்படிலாம் இல்ல 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 கமல், தட்ஸ் a formality. அப்படியா? ஃபார்மாலிட்டின்னு இல்ல, ஆக்சுவலா வந்து சில தேட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியல, மேபி இங்க எப்படின்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு நான் கேரளால எல்லா படமும் பார்த்ததுனால அங்க மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏ சர்டிஃபைட் ஃபிலிம்ஸ்னா நான் மோஸ்ட்லி நீங்க இருக்க ஊர்ல எல்லாம் கண்டிப்பா அலோவ் பண்ணிடுவாங்க, நீங்க எல்லாம் பாப்பீங்க. ஆமா ஆமா, அது உண்மைதான். நான் இருக்கிற ஊர்ல கண்டிப்பா வந்து யார் வேணா பாருங்க, எல்லாரும் படம் பாருங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. அவங்க இது சிவாஜி படத்துல வர மாதிரி, நீங்க வந்தா மட்டும் போதும், அந்த மூடு தான். சரி ஓகே, நாளைக்கு போய் படம் பார்த்துட்டு, ஏன்னா 6 மணி ஷோ தான் மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். பட் பார்ப்போம், இனிமேட்லாம் அடுத்த தடவைலாம் விடுங்க ஜெயில விட்டு பாத்துக்கலாம். நம்ம எல்லாரும் கிளம்பி கேரளா தேசம் சென்று விடுவோம். அடுத்து வேற எதுவுமே இல்லைங்க, ஜனநாயகன் தான். இல்ல ப்ரோ, அடுத்த ரஜினி படம் நம்ம கேரளா தேசம் சென்று விடுவோம். கண்டிப்பா. இனிமே எந்த படம் 4 மணி ஷோ இல்ல 6 மணி ஷோ வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல பரணி ப்ரோ, செப்டம்பர் 5 என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் படத்துக்கு எப்படிங்க காலையில 6 மணி ஷோ போடுவாங்க? எனக்கு புரியவே இல்லையே. கமல் ப்ரோ 9 மணி பரணி ப்ரோ, அதுக்கான காலம் வரும்.
காலம் 6 மணி ஷோ போடுற காலம் வரும். காலம் இப்ப வரும். அந்த காலம் இல்ல முன்னாடி தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த 4 மணி ஷோ இருந்தப்பெல்லாம் வந்துட்டு அப்பயே நாங்க 4 மணி ஷோ போட்டு பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து எல்லாமே 9 மணி ஷோன்றதுனால அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து போடுறது இல்ல. அதர் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து போடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைப் தாங்க. அமரன்லாம் எப்ப போட்டாங்க பாருங்க ப்ரோ, நீங்க எப்ப பாத்தீங்க அமரன்லாம்? அமர்லாம் நார்மல் தான். 9:15க்கும் 9:30க்கும் தான் நான் பார்த்தேன். ஓகே. 9 மணி ஷோ தான். ஆக்சுவலா வந்து ஆமா 9 மணி ஷோ பார்த்தேன். எனக்கே வந்து ஷாக். ஏன்னா நார்மலா வந்துட்டு அந்த ஒரு 10 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரோட கெரியர்லயே வந்து அமரனுக்கு தான் வந்து கேரளால ஒரு வைட் ரிலீஸ் இருந்துச்சு. ஷோஸ் அலாட் பண்ணி பெரிய ஸ்கிரீன்லாம் கொடுத்தாங்க, மெயின் ஸ்கிரீன்லாம் கொடுத்தாங்க. கோகுலம்ல டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிதானே, அவர் தானே பண்ணிருப்பாரு. ஆமா அவர் தான் பண்ணாரு. That's an RKFI for you. RKFI படம். RKFI. கரெக்ட். சரி, இந்த சர்ப்ரைஸ் இருக்கிற லோக்கியை தவிர எல்லாருமே சொல்றாங்களா, அப்படி என்னதாயா சர்ப்ரைஸா இருக்க போகுது? நாளை எனக்கு காலையில மண்டை வெடிக்குது. எக்ஸாக்டா 12 மணி நேரம் இருக்கு. நாளை காலையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நாளைக்கு திருச்சியில நேரத்துல காலை 9 மணி ஷோ 12 மணி ஷோ டிக்கெட், ஒரு டிக்கெட் ஏதாச்சும் இருக்குமா? தெரியல ப்ரோ, இங்க கமெண்ட் செக்ஷன்ல யாராவது போட்டாங்கன்னா தான் உண்டு. அவைலபிள் தான் கொஞ்சம் சொல்லுங்க. கீழே கமெண்ட் போட்டிருக்கேன். சரி, ஓகே ப்ரோ. ஹலோ. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. எக்ஸாக்டா எந்த படத்துல ஃபர்ஸ்ட் ரஜினி சாரோட படம் எந்த படம் தியேட்டர்ல பாத்தீங்க அல்லது டிவி ஃபர்ஸ்ட் பார்த்த படம் முதல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கிறது சிவாஜி. அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். தியேட்டரா டிவியா? தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் படம். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கர்ஜரின்னு ஒரு படம் நினைக்கிறேன். அது தூர்தர்ஷன்ல ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல டிவி வாங்கின உடனே அன்னைக்கு ஃப்ரைடே முன்னாடி நைட் 9:30க்கு வந்து தூர்தர்ஷன்ல டிவி படம் போடுவாங்க. ஸோ அந்த படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நான் வந்து தியேட்டர்ல தனியா போக ஆரம்பிச்சது அப்படின்ற இதுக்கப்புறமா 96 பாஷா ரிலீஸ் டைம்ல ரொம்ப சின்ன பையன், 12 years தான். அப்போ வந்து தியேட்டர்ல போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 years கழிச்சு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன தியேட்டர் செகண்டா தேர்ட் ரிலீஸோ மொத்தம் ஒரு 21 days அந்த படம் அந்த தியேட்டர்ல ஓடிச்சு. டெய்லி ஈவினிங் ஷோ 6 o'clock ஃபர்ஸ்ட் எங்க அப்பா உள்ள போவாங்க, அதுக்கப்புறமா நான் அந்த தியேட்டருக்கு போவேன். பாஷா வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்க சித்தப்பாலாம் எப்படின்னா விஜயகாந்த் சாருடைய தீவிரமான ரசிகர்கள். ரஜினி சார் பேரை சொன்னாலே சுண்டுவாங்க, விஜயகாந்த் சார் பேரை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் சின்ன பிள்ளைல நிறைய பார்த்தது டிவிலையோ அல்லது திரைக்கட்டி போட்டு பார்த்ததுலையோ அதிகமா பார்த்தது வந்து விஜயகாந்த் சார் படம் தான். அதுக்கப்புறமா கார்த்திக் சார், சரத் சார் அப்படி போயிடும். ரஜினி சார் படமே போட மாட்டாங்க. ஏன்டா அப்படின்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் படத்தையே போட மாட்டானுங்க. அங்கே கம்மியாக தான் ரஜினி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம தனியாக போய் தேட்டர் அந்த சினிமா மேலே ஒரு இதில் போனதுக்கு அப்புறமா அதிகமாக பார்த்தது வந்து ரஜினி சார் படம் தான். ரஜினி சார் படமும் கமல் சார் படமும் தான். இப்போ பாஷா படையப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து எங்கள் ஊரில் பார்க்குறப்ப வந்து எனக்கு எத்தனை ஒரு 15 வயசு சின்ன பையன் போய் பெரிய நம்பர் கூட போய் உட்காந்து பார்க்குறப்ப அதை எப்படி செலிப்ரேட் பண்ண கூட நம்மளுக்கு தெரியாது. அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன், எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊஞ்சல் சீனுக்கு வந்து நான்லாம் வந்து என்ன அறியாம தெரிச்சிட்டேன். அந்த மாதிரி வந்து உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆள் சூப்பர் ஸ்டார். நான் வந்து முதல் 10 படம் சந்திரமுகி. ஏன்னா இப்ப கமல் ரசிகரோட பையன் அப்படிங்கிற கமல் வெறியரோட பையன் நான் அப்படிங்கிறப்ப எனக்கு முதல்ல நான் பார்க்கக்கூடிய ரஜினி படமா எனக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது எப்படின்னா நான் முத்து படம். முத்து படம் தான். முத்து தான் நீங்க பாத்தீங்களா? இல்ல, எங்க டேடியும் பயங்கரமான கமல் சார் ஃபேன். ஓ அப்படியா? எனக்கு வந்து எங்க அப்பா வந்து வெறியர்னு சொல்லலாம். ஏன்னா கமல் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கரெக்டா கூப்பிட்டு போயிடுவார். அது மிஸ் பண்ணதே கிடையாது எங்க அப்பா. அது பேர்பட்ட படமா கூப்பிட்டு போயிடுவாரு. நான் அப்படி வந்து நான் எனக்குள்ள சினிமா வெறி வந்தது காரணமே அவர் தான்.
அதுல முக்கியமா ஆளவந்தான் படத்தப்பெல்லாம் வந்து திருச்சி காவேரி தியேட்டர்ல வந்து எல்லாருமே மொட்டை அடிச்சிருப்பாங்க பயங்கரமா. இந்த காவேரி தியேட்டர் ஃபுல்லாவே வாசல்ல பயங்கர மொட்டையா தான் இருக்கும். அதுக்குள்ள எங்க அப்பா உள்ள பூந்து டிக்கெட் வேணுறதால எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம். எங்க அப்பா அப்படி, அதாவது எங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ள பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் பாக்குற அவர் எங்க அப்பா எங்க அப்பா ஒரு 6.25 அடிக்கு மேல இருப்பாரு, 6.5 அடி கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். பயங்கர ஹைட் எங்க அப்பா. அவர் பார்க்க ஒரு போலீஸ்கார மாதிரி இருப்பாரு எங்க அப்பா. ரொம்ப கம்பீரமா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெருவே பயப்படும், வீடே பயப்படும், நாங்களாம் ரொம்ப பயப்படுவோம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு டிக்கெட்டுக்காக உள்ள பூந்து வெளியே வந்து அப்பதான் அவரோட முதல்ல நான் அவருக்கு இன்னொரு முகத்தை பார்த்தேன். அவர் வேற மாதிரி ஆளு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம படத்துக்கு ஒவ்வொரு ஷோவும் கூட்டு போயிருவாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கமல் வெறியரோட பையனா அப்படிங்கிறப்ப எனக்கு முதல்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்ச ரஜினி படங்கிறது எனக்கு தெரிஞ்சு முத்து. அதுக்கப்புறம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது அப்படின்னா ரஜினி படம்னா அருணாச்சலம் தான். அருணாச்சலம் நானே எங்க எங்க அப்பா மட்டும் வரமாட்டேன்ட்டாரு. எங்க அப்பா தேட்டர்ல இறக்கி விட்டு உள்ள போயிட்டாரு. எங்க அப்பா வரமாட்டாரு. அவர் ரொம்ப பொறுமையா தான் பார்ப்பாரு. ரஜினி படம் தான் பொறுமையா பார்ப்பாரு. கமல் படம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எங்களை தடுக்க மாட்டாரு, எங்களை கொண்டு போய் விட்டுருவாரு. அப்படியே எங்க ஃபேமிலியோட கொண்டு போய் அருணாச்சலம் கொண்டு போய் விட்டாரு. அருணாச்சலம் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது எனக்கு. நான் அதாவது முத்து வந்து ஃபர்ஸ்ட் தேட்டர்ல பார்த்த ரஜினி படம், ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த ரஜினி படம் தான் அது அருணாச்சலம். அருணாச்சலம் மெம்பர்ஸ் இன்னும் ஞாபகம் இருக்கு. அருணாச்சலம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவுகாட்சி வர சீன்லாம் நம்ம இப்போ ஒரு பேய் படம் தான் பார்த்தா எப்படி பயப்படுவோமோ அது மாதிரி வடிவுகாட்சி அது ஒரு ஒரு அந்த உருவமும் கொஞ்சம் இதா இருக்கும். அவங்களுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க பார்க்கப்ப அதெல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு அருணாச்சலம்லாம். ஆனா செம்ம பயங்கரமான ஒரு செகண்ட் ஹாஃப் உள்ள படம். மாசா அப்பயே மாஸ் எலிமெண்ட் படம், பயங்கரமான படம். அதுதான் எனக்கு அந்த அருணாச்சலம் தான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பயங்கரமா ஞாபகம் இருக்க ஒரு ரஜினி படம். அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணதுன்னா எனக்கு வந்து படையப்படம் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி அந்த அப்படி ஒரு லுக் இருக்குல்ல, ஒரு படம் பூராவா மாஸ் எலிவேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அருணாச்சலமும் படையப்பா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சௌந்தர்யா ரெண்டுலயுமே இருப்பாங்க. ரெண்டுமே ரெண்டு படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து படையப்பா எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எவ்வளவு பெரிய படம், எவ்வளோ சீன்ஸ் படம் அப்படிங்கிறலாம் வந்து அந்த ரெண்டு தான் நமக்கு ரஜினி படம்னாலே மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது அருணாச்சலமும் படைப்போம் தான் எப்பவுமே. எனக்கு நிறைய பேர் பாசா சொல்லுவாங்கல்ல, எனக்கு பாசாவோட அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். ஆனா அண்ணாமலை எனக்கு தியேட்டர்ல பார்த்த இதே இல்லை, ஞாபகமே இல்லை. அருணாச்சலம் ஞாபகம் இருக்கு. ஏன் அண்ணாமலை எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தெரியல. எனக்கு டோட்டலாவே இந்த அண்ணாமலை வந்து தியேட்டர்ல பார்த்த எந்த மொமெண்ட்டுமே எனக்கு ஞாபகம் இல்லை. தியேட்டர்ல பார்த்தனே இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் நான் டிவியில பாட்சா வந்ததா 1995ல முத்து வந்ததா ஃபர்ஸ்ட், பாட்சா வந்ததா ஃபர்ஸ்ட் வந்தது உங்களுக்கு வந்து பாசா தான் வந்துச்சு. ஆமா பாசா. அதாங்க பாசா வந்து பொங்கல் நினைக்கிறேன், முத்து தீபாவளி நினைக்கிறேன். ஏன்னா ஒரே வருஷம். ஆமா கரெக்ட் தான், ஞாபகம் இருக்கு. கரெக்ட் தான். பாசா வந்து பொங்கலுக்கு வந்துச்சு, அதே வருஷம் தீபாவளிக்கு முத்து. ப்ரோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். ஒரு பொங்கல் தீபாவளி ரெண்டு முரட்டு படம். ஹலோ கேக்குது முத்து ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அப்போ வந்து நான் 4th ஸ்டாண்டர்டோ இன்னும் படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பாட்சா பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ரெண்டாவது அந்த டைம்ல முத்து படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட காஸ்டியூம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ மாதிரி வந்திருக்கு. அப்போ வந்து ரஜினி சாரோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அதாவது கிரிக்கெட் கார்டெலாம் வரும் அந்த மாதிரி சைஸ்ல வந்து போட்டோ வரும். அந்த ஒருவன் முதலாளி பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் இருப்பாரு, அது ஒயிட் அண்ட் பிளாக் ட்ரௌசர்ஸ் போட்டு. ஸோ அந்த போட்டோவுக்காக பயங்கரமா அடிச்சுக்காங்க அந்த டைம்ல. அப்புறம் ரஜினி போட்டோ வந்து பயங்கரமா ஃபேமஸா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு சரியான மெமரியா இருக்கு. ரெண்டாவது அவர் படத்துல வந்து எனக்கு நிறைய படம் வந்து ஒரு ஹீரோ வந்து காமெடியில ஃபர்ஸ்ட் கலக்கிறவர் வந்து ரஜினி சார் தான். குருசி சீனா இருக்கட்டும், தர்மத்தின் தலைவனா இருக்கட்டும், வேலைக்காரன் ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு அந்த படம்லாம். ஸோ அப்பெல்லாம் வந்து வீட்டில் டிவி கிடையாது. ஆனா அந்த படமெல்லாம் வந்து லேட்டரா தான் நம்ம டிவியில பார்த்தோம். நம்ம வீட்டில் வந்து சன் டிவி கனெக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ தூர்தர்ஷன் தான் போடுவாங்க. தூர்தர்ஷன்ல வந்து ஒரு படம் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தான் தூர்தர்ஷன்லேயே போடுவாங்க. அப்படிதான் வந்து நான் அந்த படம்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் வந்து பாஷா, ரெண்டாவது வந்து முத்து. இப்போ வந்து நான் லாங் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை வந்து நான் லாஸ்டா தியேட்டர்ல போய் பார்த்த படம் வந்து பேட்டை. அதுக்கப்புறம் நான் வந்து ரஜினி படம் எதுவுமே தியேட்டர்ல போய் பார்க்கவே இல்லை. ஆனா ப்ரீவியஸா அதுக்கு முன்னாடி எல்லா படத்தையுமே நான் ரஜினி படம் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஆனா பேட்டைக்கு அப்புறம் எந்த படத்தையுமே நான் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கவே இல்லை. எல்லா படமே வந்து ஓடிடில தான் பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாளைக்கு வந்து கூடி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ போடுறேன்.
இந்த ரஜினி படத்தை வந்து இவ்வளவு வருஷத்துல நான் வந்து பாட்ஷா படத்துல இருந்து நான் தேட்டர்ல பாத்துக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நாளைக்கு கூடி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் ரஜினி படத்தை. ஸோ ரொம்ப வெயிட்டிங் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹைப் இருக்கிறதுனால. ரெண்டாவது ரீசன் வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட எல்லா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர், லியோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த படத்து மேலே நான் ரொம்ப வெயிட் பண்றேன். பட் ஒரே ஒரு ஆசை இருக்கு. சரி, அது இந்த டைம்ல இப்ப சொல்ல வேண்டாம். அதனால நான் அதை இன்னொரு டைம் வரும்போது சொல்லிக்கிறேன். ஓகே. சக்தி திருமகன் டீசரும் தியேட்டர்ல போடுறாங்களா? ஆமா, ஆட் ஆயிட்டே போகுது மொத்தம். யாரும் இன்ட்ரோலுக்கு வெளியே போயிடாதீங்கயா, உட்காந்து ட்ரைலரே பார்த்துட்டு இருக்கு. இன்ட்ரோலுக்கு கிடையாது, போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்தது என்னன்னா, மதராசி, சக்தி திருமகன், கருப்பு, பாகுபலி 2, இந்திரா, புல்லட். இந்திரா புல்லட். ஐயா அப்படியே சொல்லி ஜனநாயகனும் கொஞ்சம் போட சொல்லிருங்க ஐயா. போடுவோம். ஜனநாயகன் சென்சார் ஆனது மட்டும் தான் போடுவாங்க. ஏன்னா அதை சென்சார் கூட பண்ணலையா இவங்க இத்தனை நாள் ஆகியும்? கிளிம்ஸ் தானே ப்ரோ? லிம்ஸ் தானே அது அவர் பர்த்டேக்கு ஸ்பெஷலா விட்டது. இல்ல போட்டா நல்லா இருக்கும் தியேட்டர்ல, அதுக்காக தான் கேட்டேன். மதராசி கிளிம்ஸை விட அது 10 செகண்ட் அதிகம். இல்ல, மதராசி எக்ஸ்டெண்டட் கிளிம்ஸ் தான் சென்சார் பண்ணிருக்காங்கம்மா வீரன். டீசரா பரணி ப்ரோ? டீசரா வர மாதிரி வருமா இல்ல எக்ஸ்டெண்டட் கிளிம்ஸ்னு சொல்லி போட்டாங்க போஸ்டர்ல. அதுலதான் அதே இதுதான், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க பரணி ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ரஜினி பழைய படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா இல்ல எந்திரனுக்கு அப்புறம் தானா? பழைய படம் ஏங்க அவரெல்லாம் பாஷாவே FDFS பார்த்த கேங்குங்க. நான் பாஷாலாம் பார்க்கல. நான் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து அவர் சந்திரமுகி சொன்னாரு, இப்ப எந்திரனுக்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. இன்னொரு 5 இல்ல நான் தான் சந்திரமுகி சொன்னேன். இல்ல நான் 5 வருஷம் கழிச்சு பேட்டையாதாங்க நான் ஃபர்ஸ்டா பார்த்தேன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூலிதான்றாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் சந்திரமுகி சொன்னாரு. நான் வந்து சிவாஜி தப்பா சொன்னேன். அப்ப ஒரு டைம் அப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் சந்திரமுகினாரு. சந்திரமுகி நான் ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறப்போ எங்க தாத்தா பாட்டி கூட போய் பார்த்த படம் அது. எந்திரன் தான் தனி. சந்திரமுகி எப்ப ரிலீஸ் ஆச்சு? 2004. 2005 ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்கே 5 வயசு பாருங்க ப்ரோ. நீங்களாம் ரொம்ப சின்ன பையனா இருக்க மாட்டீங்க. பரணி ப்ரோ உண்மையே சொல்லுங்க. அட இவர் ஒருத்தர். ஹலோ ப்ரோ. சரி ப்ரோ, நான் வந்து என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னன்னா பார்த்த ரஜினி படம்ன்றது படையப்பா ப்ரோ. ஃபேமிலியாக போன படம். அப்போ எனக்கு 4-5 வயசு தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு அப்புறம் தெரியும் எனக்கு இந்த மாதிரி படத்துக்குலாம் நம்ம போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் வந்து என்னன்னா சிவாஜி. அது வந்து என்னன்னா ஸ்கூலில் இந்த படத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்கல்ல, ஒரு நாள் வந்து என்னன்னா ஸ்பெஷலாக வந்து என்னன்னா எல்லாரையும் வந்து என்னன்னா படத்துக்கு கூப்பிட்டு போவாங்களா. அது மாதிரி சிவாஜி ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 days 30 days இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து என்னன்னா ஸ்கூல்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. பட் நானாக ஓனாக வந்து என்னன்னா ஒரு FDFS பார்த்த படம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்திரன் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் தலைவர் படம் எல்லா படமுமே தேட்டரில் தான் பார்த்தேன். ஈவன் குசேலன் முதற்கொண்டு எந்த படமும் எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே தேட்டரில் பார்த்த படம் தான். ஸோ கூலிக்குமே நீங்கள் கேட்டிங்களா எக்ஸ்பெக்டேஷன்லாம். ஸோ எனக்குலாம் 100% வந்து என்னன்னா நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனை டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. இந்த வகையிலையும் படம் வந்து என்னன்னா என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஏன்னா நான் பேசிக்கான விஷயங்கள் தான் எதிர்பார்க்குறேன். அந்த பேசிக்கான விஷயங்கள் படத்தில் இருந்தாலே நான்லாம் டிக் பண்ணிட்டு போயிடுவேன், இந்த படம் ஓகே எனக்கு அப்படின்ற மாதிரி. ஹலோ பிரதர். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க பிரதர். கேக்குது. கூலிக்கெல்லாம் ஹைப் இருக்கு, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஓகே. அதே மாதிரி ஏன் தர்பார் அனாதை வேட்டையனப்ப ஏன் அவரோட அனாதை விட்டீங்க? அந்த ஆளை யாரும் அனாதையா விடல மாதிரி தெரியல எனக்கு. தெரியும் யாரும் அனாதையா விடல. பேசுங்க ப்ரோ, அதெல்லாம் பழசுல இது. சரி ஓகே என்ஜாய் கூலி. இதுக்கே நான் ஓடி போய் அதை டிக்கெட் எடுத்து பாக்க 50 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறாரு ப்ரோ. 50 வருஷம், அதாவது மேல டைட்டில் படிச்சீங்க இல்லையா, 50 years ஆஃப் ரஜினிகாந்த், அவ்வளவுதான்.
உங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அவ்வளவு நான் சிம்பிளா முடிச்சுக்கலாம்னு விரும்புறேன். ஓகே 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 அதே சரி. மாதிரி ஆனா உங்க நம்பர் ஒன் டிபில ஸ்டார்லாம் இருக்கிறவங்களும் சொல்லக்கூடாது. இல்ல நம்பர் இல்ல ஒன் உங்க ஸ்டார்லாம் டிபில இப்போதைக்கு இருக்கிற விஜய் இல்ல தான். இல்ல அதான் சொல்றேன், உங்க டிபில இருக்காருல்ல தளபதி விஜய், அவரே வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரை அதெல்லாம் இன்ஸ்பயர் மாற்று பண்ணி கருத்தே தான் இல்ல. வந்தாரு. ரஜினி நான் இப்பயும் லெஜெண்ட், சொல்றேன், ரஜினி லெஜெண்ட் தாங்க, யாருக்கு அதுதான் இல்லைன்னா. சொல்றேன். அதை வந்து நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாதுல்ல, அனாதையா விட்டோன்னு. எல்லாரும் கொண்டாடணும், எல்லா படத்தையும் கொண்டாடணும், ஓகே அவ்வளவுதான். ஓகே ஓகே அது உங்களுக்கு ஓகே தெரியல, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியல, இது நல்லா தெரியுது, அவ்வளவுதான். ஓகே சும்மா ஓகே ப்ரோ, ஓகே. நாளைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் ப்ரோ போடுங்க, ஆக்சுவலா எவ்வளவு ஆயிருக்குன்னு தர்பாரா பாருங்க. இருக்கட்டும் அண்ணாத்தியா இருக்கட்டும் படம் இல்ல வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே கலெக்ஷன் வந்து வந்து என்னன்னா சோலோவா எவ்வளவுங்க பண்ணியிருக்காரு உங்க தலைவர்? ப்ரோ நான் சோலோவா அவருக்கு இது ஆர்டிஸ்ட் மட்டும் சோலோனா தான் புரியல. சொல்றேன் ப்ரோ. ப்ரோ இப்போ நாங்க ஜாலியா இது ஒண்ணு இல்ல நாங்க ப்ரோ, ஒரு டாபிக் சோலோனா பேசுறோம். நீங்க 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 தேவையில்லாத மட்டும் டாபிக் தான் உள்ள சொல்லுங்க எடுத்துட்டு ப்ரோ. சோலோன்றது வராதீங்க என்ன ஃபர்ஸ்ட். மீன் இல்ல பண்றீங்க? ஒரே நிமிஷம் ஒரு படத்துல ஒரே நிமிஷம். ஆளா மொத்தமா கூலி இப்ப எப்படி வந்து ஒத்த ஒரு சிரிப்புல தமிழ் இல்ல ப்ரோ, கூலி பார்த்திபனை வந்து ஒரே மட்டும் தான் நிமிஷம் வந்து இருக்கு. கூலி காட்டுவாங்களா, அந்த தமிழோட மாதிரியா? ப்ரைடு தான் ப்ரோ, ஒத்துக்கிறேன் நான். கூலி வந்து தமிழோட ப்ரைடு தான், அது வந்து இல்ல ப்ரோ, நீங்க என்ன மாற்று சொல்ல கருத்து வரீங்க? இல்ல. ஒத்த சிறப்புல பார்த்திபன் மட்டும் தான் காட்டுவாங்க, அந்த மாதிரி சொல்ல வரீங்களா சோலோன்றத? இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. கூலிங்கிறது வந்து ஒரு ப்ரைடு தான். நம்ம வந்து 1000 கோடி ஐயப்பா அடிக்கணும். நம்ம ஸ்பீக்கர் வந்து இருந்து தெலுங்கு தூக்குடா வந்து ஐயப்பா. இல்ல ஏதோ சொல்ல வராரு, முக்கியமான கருத்து சொல்லுங்க ப்ரோ. என்ன சோலோன்னீங்க ஏதோ, தெலுங்குலாம் புரிய வந்து மாட்டேங்குது. 1000 கோடி அடிச்சிட்டாங்க. நம்மளும் 1000 கோடி ஆமா, அடிக்கணும் தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனா வந்துட்டு கரெக்ட் இப்ப கரெக்ட். 1000 கோடி அடிச்சிருச்சுன்னா ஒன்லி நீங்க வந்துட்டு ரஜினி மட்டும் தான் சொல்லி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா மீடியாலயும். அது ஏன் இப்படி பண்றீங்க புரியல. படத்துல அதுதான் நடிச்ச எல்லாருக்கும் தானே கிரெடிட் போகும், அதான் வெறும் ஒரு எல்லாத்து ஆளுக்கு. எல்லாத்துக்கும் போகலையே. ரீசெண்டா ஆனா எல்லாரோட டீமோட போஸ்ட் அப்படி கேப்டனுக்கு இல்லையே. மெயின் கிரெடிட் போகும்ல. நாளைக்கு ஏன் நாளைக்கு நான் ரஜினி படம் தான் பார்க்க ஆமீர் போறேன். கான் இருக்காரு, அவருக்கும் கொஞ்சம் கிரெடிட் ஒரு படம் கொடுக்கணும்ல. நான் பார்க்க போறேன். அதுதான் ப்ரோ, இங்க நான் யாருமே ரஜினி அமீர் படம் தான் கான் பார்க்க படமோ போறேன். இல்ல நாளைக்கு இங்க யாருமே வந்துட்டு இது நாகார்ஜுனா படமோ உபேந்திரா படமோன்னு சொல்லல. ரஜினிகாந்த் படத்துல அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ திருத்தம் இருக்கு. ஹீரோ யாரு படத்துக்கு? ரஜினி தானே. சரி நாளைக்கு ஏன் ப்ரோ ஒரு படத்துல ஸ்பீக்கர்ல ஒரே இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் நடிச்சு போடுறதுக்கு என்ன இது? என்ன ஒரே சிங்கிளா ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் நடிச்சு நானா கூட சும்மா தான். நடிக்கிறவங்களுக்கு யாருமே இல்லாம சோலோவா யார் நடிச்சு இது வரையும் படம் வந்திருக்கு? நான் எனக்கு சொல்றேன் தெரிஞ்சு ஒத்த சோலோவா சிறப்பு இல்ல, வந்திருக்கு, சோலோ அது இல்லாம ஹீரோ. வேற என்ன வந்திருக்கு? சோலோ இல்ல ப்ரோ, ஹீரோன்னு நான் ஒத்த சொல்றேன். செருப்பு தவிர வேற யாருன்னா வந்திருக்காங்களான்னு கேக்குறேன். எல்லாம் சோலோ ஹீரோ தான். ஏன் இப்போ நீங்க இப்ப நீங்க வந்து உங்க தளபதியோட படத்துல வந்து நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் அவரை. அவர் படத்துல இப்ப லியோல எடுத்துங்க, சஞ்சய் தத் நடிச்சாரு. மிஷ்கின்னு ஒரு டைரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. சாண்டி வந்து சரி விடுங்க ஒரு விடுங்க டான்ஸ் விடுங்க. சரி மாஸ்டர் அவர் ஓகே ஓகே. நடிச்சிருக்காரு. கூலி கூலி ஆல் த்ரிஷா டைம் நடிச்சிருக்காங்க. பெஸ்ட் கௌதம் விஷஸ் ஃப்ரம் வாசுதேவன் ஒரு விஜய் பெரிய வெல்கம். லெஜெண்டரி டைரக்டர், அவர் இல்ல நடிச்சிருக்காரு. இல்ல அர்ஜுன் நடிச்சிருக்காரு, அவரும் ஒரு பெரிய ஹீரோ. முதல்வன் ஓகே. மாதிரி ஒரு படத்தெல்லாம் கொடுத்தவர் நடிச்சிருக்காரு. கூலி ஏன் ப்ரோ? பிளாக் பஸ்டர் ஆகுங்க. அதே மாதிரி வாழ்த்துக்கள் வாரிசுல வாழ்த்துக்கள். கூட தான் சரத்குமார் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு, சொல்லிட்டே போலாமே. சோலோன்றது எனக்கு நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு புரியல. சரி ஓகே விடுங்க. ஓகே ஓகே வாழ்த்துக்கள். சிவன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்லிட்டு சிவாஜி இருக்கீங்க. படம் அதுதான் தான் ப்ரோ. ப்ரோ. நாளைக்கு நான் சிவாஜி நான் படம் அதான் தான். சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து என்னன்னா எனக்கு ஒரே ஒரு மட்டும் தோணுச்சு. இப்போ அஜித் யோசிச்சிருப்பான், ஐயோ என்ன கையை வச்சிருப்பாங்களே அப்படின்னு. இல்ல அஜித் அதுக்குதான் உண்மையை இன்னும் யோசிச்சே இல்லையா? சொல்லிட்டு இருந்த நடுவுல. எனக்கு பேசும்போது உன் ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வேற யார் ஞாபகம் வரல. ஐயோ, எங்க பிரச்சனை நடந்தாலும் நம்ம மேல கை வைப்பாங்களே அப்படின்னு. ஆக்சுவலா வந்து என்னன்னா எப்ப நேத்து இப்போ கமெண்ட் பார்த்து விழுந்து விழுந்து சிரிப்பு பேசுங்க. அஜித். எனக்கு நேத்து கமெண்ட்ல பார்த்து நான் என்னையா பண்ணேன், என்னையா தூக்குனீங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்டா நான் ஜெமினி தான் அம்மா கூட்டு போனாங்க ப்ரோ. எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹீரோ பாத்தீங்கன்னா அர்ஜுன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு அந்த அர்ஜுனும் வடிவேலும் ரொம்ப பிடிக்கும். அது முக்கியமான காரணம் ஆக்ஷன்ஸ். படத்துல ஃபைட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே கூட்டு போயிருவாங்க. சந்திரபாய் கூப்பிட்டாங்க, நான் வரல. ஏன்னா எனக்கு பெயினா ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் அந்த படம் வீட்டுல பார்த்து எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கடுத்து நான் பார்த்து என்ஜாய் பண்ணது சிவாஜி. அது கூட்டு போனாங்க. எந்திரனும் கூட்டு போனாரு. நான் தனித்தனியா போக ஆரம்பிச்சது வந்து லிங்கால இருந்து நான் தனியா போக ஆரம்பிச்சிட்டேன். இப்ப வரைக்கும் எல்லா படமும் போயிட்டு இருக்கேன். FDFS வந்து கபாலிக்கு தனியா போக ஆரம்பிச்சேன் 9 o'clock. மத்த எல்லாமே இப்ப ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். FDFS பார்க்க ஆரம்பிச்சது கபாலில. இப்போ வரைக்கும் எல்லா படமும் FDFS தான். எனக்கு FTFS கிடைக்கல ப்ரோ, அதான் வருத்தமே. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. அதனால கிளம்பி திருப்பூர் இருக்க வாங்க. ஹாய் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது சந்திரமுகி தான் தியேட்டர்ல. கோபால் ப்ரோ நீங்க பரணி ப்ரோட்ட பேசிட்டு நீங்க அடுத்து பேசுங்க. அண்ணன் கிட்ட வர்றேங்க. ஏன் என்னாச்சு?
கோபால் ப்ரோ ப்ரோ உங்களோட உங்களோட அத்தான் வந்திருக்காரு. ஐயோ இரு ப்ரோ, ரஜினி ஸ்பெஷல் முடிச்சுட்டு அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கோபால் ப்ரோ, உங்க வாயால அந்த ஒரே அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. இந்த பரணி என்ன இருந்தாங்க? கோபாலண்ணே நல்லா இருக்கீங்களா? பெரியண்ணா சூப்பரா இருக்குண்ணா. உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கூட ரெடி பண்ண ப்ரோ, போஸ்ட் பண்ண முடியல. அந்த விஜயகாந்த் வந்து வானத்தை போல அந்த கூரை தூக்கி பிடிச்சிட்டு வரல, அடியில பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ, விஷால் ப்ரோ எல்லாம் படுத்துக்கிற மாதிரி. ஏங்க அது பிரகாஷ் ப்ரோ தாங்க கரெக்டா இருப்பாரு. நீங்க தாங்க அவரோட பெருசு. எனக்கு புரியலையே அவர். பரணி ப்ரோ புரியலையா? எல்லாத்தோட உங்களுக்கு ஏஜ் அதிகம்னு அவர் சொல்றாரு. இல்ல எங்க கேங்லயே வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ இல்ல பரணி, இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பரணி. இந்த வயசுல என்னாச்சு? நான் என்ன பண்ணேன், ஆபீஸ் முடிச்சு ரிட்டர்ன் ஆயிட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஒரு கிராஸ் திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம செல்போன் கவர் கீழே கிடக்குற மாதிரி இருந்துச்சு. செல்போன் கவர் தானே அப்படின்னு சொல்லி போயிட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நின்றுட்டப்பதான் ஒரு பெரிய ஸ்போன், அது ஒரிஜினல் போனு. ஆஹா என்னடா யாருமே காணாம போனேன்னு பார்த்தா எனக்கு ஷாக்கிங். என்னடா அது, சரி யார்ட்டையும் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு எடுத்து பக்கத்துல தில்லைநகர் ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மூலையில இருக்க மளிகை கடைக்காரர்கிட்ட வந்து சொன்னேன், என்ன சரி செல்லுக்கே கிடஞ்சி யாரை தேடி வந்து ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கேன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்குறப்ப அவங்க ஓகே டீட்டெயில் விட்டு உங்க பேர் டீட்டெயில் அட்ரஸ் சொல்லி கொடுப்போங்க. ஏங்க நான் கொடுக்க ஹெல்ப் தானே வந்தேன், கொடுங்க எப்பவுமே முறாது அப்படின்னாங்க. சரின்னு கொடுத்த வயசு கேட்டாங்க, வயசு சொன்னேன். நான் வயசு சொல்றேன், அவர் 23 எழுதுறாரு. நான் திரும்ப சொல்றேன் வயசு இல்லைங்க தம்பிங்க, எல்லாம் போய் சொல்லுவாங்க, நீங்க அட்ரஸ் பேர் வயசுலாம் போய் சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு அதே ஹெல்ப் தான் பண்றீங்க, இதுக்கு எதுக்கு போய் சொல்றீங்க வயசு சொல்லி திரும்பி 23 எழுதுறாரு. நான் சொல்றேன் ஏங்க வயசு கூடங்க, நான் சொன்ன வயசு சொல்றேன், உண்மையான வயசு சொல்றேன் என் வயசை. சொன்னா அவர் நம்ப மாட்டேன்றாரு. ஸ்டேஷன்ல ஏதாவது வம்பா போயிரும் போல இருக்கு இந்த வயசு. அவர் என்ன பண்ண, நான் எழுதுன வயசையும் எழுதிக்கிட்டு பிராக்கெட்ல அந்த அவர் 23 எழுதிக்கிட்டாரு. நான் என்ன சொல்லி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, சரி ரைட்டு போன்னு சொல்லிட்டு ஃபோன் கார்ட்டை கொடுத்துருன்னு சொல்லி அப்போ நான் என் ஃபோன் நம்பரும் கேட்டாங்க. எதுக்கு ஃபோன் நம்பர்லான்னு, இல்லை இப்போ செல்ஃபோனு ஒருவேளை வாங்கினவங்க வந்து கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுவாங்க, அதுக்காக தான். இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேணாங்கன்னு. இல்லை எங்கள்கிட்ட முறாது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டாரு. ஸ்டேஷன்ல சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு, நம்மளை பேர்த்து வயசுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ப்ரோ இதே எங்க அண்ணனுக்கு அதைத்தான் நாங்களும் சொன்னோம், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க வந்து இன்னும் 25 தான் நாங்க சொல்றோம். அதுக்கு வந்து இப்ப இந்த டிபி வந்து அப்டேட் பண்ணீங்களேன்னு அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல நாங்கன்னா டிஷர்ட்டு அந்த ஜிம் ட்ராக் பேண்டோட போனனால அப்படி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எப்பவும் போல இப்படி பெருசா போயிருந்தா நம்ம சொன்ன வயசு விட்டுருக்கலாம். சரி இல்ல பிரகாஷ், இது நல்லா இருக்கு. இந்த நீங்க பரணியா நாட்டே போங்க, இல்ல பரணியா நாட்டே போங்க, கோபாலகிருஷ்ணன் சொல்லி போங்க. இல்ல அண்ணன் போயிருந்தா இதே 25 இருப்பாங்க, 38 இருப்பாங்க பிராக்கெட்ல. நெசமா தாங்க, உங்களுக்கு வந்து வயசு கம்மி தாங்க. நீங்க நீங்க வந்து லீனா தானே இருக்கீங்க, ரொம்ப வெயிட்டாவும் இல்ல. ஏங்க பரணி ப்ரோ, உங்ககிட்ட ஒரு இது இருக்கு வாங்க. சொல்லுங்க ப்ரோ. பெரிய படத்துக்கெல்லாம் வந்து சென்னையோ இல்ல கர்நாடகா எங்கேயோ போய் பாக்கணும்னு சொன்னீங்களே, சொல்லிட்டு ஜனநாயகன் மதராசி மட்டும் சொன்னீங்களே, கருப்புன்னு ஒரு படம் வந்து அது சொன்னீங்களா? இல்ல நான் இப்போ சொல்றேன், கருப்பு படம் வந்து 4am இல்ல 6am ஷோ போட்டா கண்டிப்பா அதர் ஸ்டேட்ல போயிட்டு தான் நான் பார்ப்பேன். சொல்லுங்க ஏங்க இப்ப சொல்லிட்டேங்க, நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணு கோபால் கிருஷ்ணன். இல்ல ப்ரோ, இல்ல நானும் 2 நாள் கேப் விட்டு பார்த்தேன், சொல்லுவீங்களான்ட்டு சொல்லல. ஓகே இல்ல எனக்கு சீரியஸா வந்து ஸ்ட்ரைக்கே ஆகல ஆக்சுவலா ப்ரோ. ஆகாது, எப்படி ஆகும்? இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன். நான் வந்து கங்குவா தான் 6 மணி ஷோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேற எந்த படம் பார்த்தேன்னு ஞாபகம் எதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்துக்கீங்க? இல்ல ஏங்க இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லையே. நான் இப்ப அடுத்து ஒரு பாசிட்டிவா ஒண்ணு சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து மதுரையில இருக்கிறப்போ வந்து ஆதவன் படம், நான் இப்ப சின்ன பையன், இப்ப வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் என்னை வந்து வீட்டில் வந்து தேட்டருக்குலாம் விட மாட்டாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் எப்பயுமே வந்து சின்ன பிள்ளைகள் பெரிய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி பெரிய பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து இது ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சிருக்கு, வா போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போ சரி ஓகே சொல்லி வீட்டில் பர்மிஷன் வாங்கணும், சின்ன பிள்ளை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சரி வீட்லேயும் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் மிரண்ட. அது அப்போ அந்த ரொம்ப ஹைப்ல வந்த படம் இல்லை, எல்லாம் கொண்டாடுறாங்க, கத்திட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. படம் அந்த டைம்ல எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அங்க ஒருத்தர் மட்டும் இல்ல நானும் ரவுடிதால ஒருத்தர் காமிப்பார்ல, அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாரு அவர், வேற யாரும் இல்ல. என்னன்னா நீங்க படம் பார்த்து சொன்னா போதும், அப்ப நான் சின்ன பையன் தான் எப்படி
ரெஜிஸ்டர் பண்றீங்களா உள்ள வந்து? அப்ப சின்ன பையன் நான் ரெஜிஸ்டர் பண்ணும் ப்ரோ. எனக்கு கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன். நான் சின்ன பையன் ஆனா சொல்லி. இப்ப பெரிய பையன் தானே ப்ரோ, எப்படி இப்ப ப்ரோ? பெரிய ஆள் தானே. இல்ல ஏங்க கமல் அவர் ப்ரோ. அப்பவே பெரிய ஆள் தாங்க. கூட வந்தவங்க சின்ன பசங்க இருப்பாங்க. அப்படியே மாத்துறாரு அவரு. ஓகே ஓகே பரணி ப்ரோ, ஓகே ஓகே. வாய்ப்பே இல்ல. நான் எனக்கு என் பேர் வந்து உண்மை. நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். பொய்யே வாயிலிருந்து வராது. ரொம்ப சந்தோஷம் பரணி. ஆனா நாளைக்கு கமெண்ட்ஸ் மட்டும் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடும்போது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒன் சொல்லுங்க. டைம் வாட்சபிள் அப்படிங்கறத மட்டும் போட்டுறாதீங்க ப்ளீஸ். சரி ஓகே ப்ரோ. நான் ஒன் டைம் வாட்சபிள்ன்றது இப்ப பெருசா போறது இல்லையே. ஸ்டார் இல்ல நிறைய பேர் அப்படித்தான் போறாங்க. நல்ல படத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி போட்டுடுறாங்க. இப்ப காலையில போறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஈவினிங்கா அடுத்த நாள், இப்ப எனக்கெல்லாம் வந்து நாளைக்கு ஒர்க்கிங் டே, நாளை கழிச்சு தான் பாக்குற மாதிரி இருக்கும் படம். அதனால இல்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இல்ல உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. பட் இது வந்து ஒரு ரொம்ப நான் சிம்பிளா ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப நான் அந்த ஒன் கம்மியாயிருது டைம் அதுக்காக. வாட்சபிள்ன்ற டேர்ம் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா என்ன இல்ல சொல்றேன், நான் உங்களுக்காக சொல்ல வரல. இல்ல நான் இத உங்களுக்காக சொல்ல வரல. நம்ம இதுல எல்லாருமே வந்து பரணி எல்லாருக்குமே பொதுவா என்ன பொதுவா. யூஸ் பண்ணுவானா, ஓகே வாட்ச் ப்ரோ. அப்புறம் ஆமாமா, இதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிவகார்த்தியன் படத்துக்கு மட்டும்தான் வந்து ஒரு பில்டப் போட்டு பண்ணுவாரு. மீதமுள்ள எல்லாருக்கும் வந்து அப்படித்தான் பண்ணுவாரு. அதனால ஒண்ணும் இல்ல நம்ம தம்பி. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா சொல்லிடுறேன். கார்த்திகேயனுக்கு மேனேஜரா இருக்கிறவரு அவருக்கு பாசிட்டிவ் தான் ப்ரோ போடுவாரு. அப்படியே நல்லா இருந்தாலும் டீசென்ட் டு குட்னு சொல்லிடுவாரு. இல்ல ப்ரோ, பிலோ ஆவரேஜ் படம். இல்ல ஒரே ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இப்பதான் சரியா இருக்கு. நம்ம லோகேஷ் கராஜ் திடீர்னு ஒரு நோட் பேட் இறக்கி விட்டுருக்காரு. நல்ல வேலை. கடைசியில பார்த்தா இந்த ஸ்டாண்ட் ஒண்ணு போட்டாரு. நல்ல வேலை. நான் கூட ஏதோ ரீசீட் பண்ணுமே நைட்டு மறுபடியும் வண்டி எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ப்ரோ மத்தியானத்துல இருந்து ஒரு ஆனா இதாயிட்டு இருக்கு ட்விட்டர் ஃபுல்லா. அதனால அவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. கூலிசியா ஸ்டாண்ட் சூப்பர் ஸ்டார். ஆனா உண்மை சொன்னீங்கன்னா இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. இந்த படம் வந்து இப்பவே வந்து எபோவ் 100, அதாவது 100 crore மேல வந்து இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இந்த கடைசி இந்த ஒரு 15 நாளைக்குள்ளதான் இவ்வளவு பில்டப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி இவ்வளவு தூரம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி எல்லாம் சொல்லுங்கப்பா. எல்லா படமுமே வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஸ்டார் படங்கிறது அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் வந்து ஹெவி ப்ரொமோஷன் இருக்கும், ஹெவி ஹைப் இருக்கும். அந்த புது ப்ரோமோஸ், ட்ரெய்லர்ஸ் எல்லாமே வரும், சாங்ஸ்ன்னு சொல்லி பேக் டு பேக் அது ரிவால்வ் ஆகி தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய ஸ்டார் படம் வந்தாலுமே அது ரிவால்வ் ஆகி தான் இருக்கும். அப்படின்றப்ப நமக்கே வந்துட்டு சரி நம்ம பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஹைப் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமாமா, அது நீங்க சொல்ற உண்மை. பட் அதே நேரம் வந்து லோகேஷ் வந்து மாஸ்டர் தாங்க. அவரை வந்து நம்ம பாராட்டித்தான் ஆனோம். அவருடைய அந்த கதைக்களமா இல்ல என்னன்னு தெரியல, எல்லாரையும் வந்து ஒரு இழுக்குது உள்ள. அது வந்து உண்மை. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அதுல வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இந்த கைப்லையும். ஒரு சைடு தலைவர், இன்னொன்னு அவரு, மீதமுள்ள இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க பாப்போம், நாளைக்கு நல்லதே நடக்கும்னு. பரணி ப்ரோ, உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. படத்துக்காக ஊர் விட்டு ஊரு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போய் பார்க்கும் பரணி ப்ரோக்கு வாழ்த்துக்கள் நோட்டு. ஐயோ ஜோயல் நோட்டு போட்டிருக்காரு. ஆக்சுவலா நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஓணத்துக்கு கூட வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி படம் பார்க்கறதுக்கு. ஸோ அது பெரிய மேட்டர்லாம் இல்லைங்க. நம்ம வந்துட்டு கேரளால இல்லைங்களா? அதான் சொன்னேன்னே, கோபால் கிருஷ்ணன் ப்ரோ நானும் இந்த கொங்கு நாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. இன்னமா புரியல? கேரளால இருந்தா நான் எங்க 9 மணி ஷோ பாக்குறேன், 6 மணி ஷோ பார்க்க மாட்டேன்னா கூலி. தெரியும் ப்ரோ, உங்களுக்கு ஹர்ட் பண்ணனும் தான் சொன்னேன். நேத்து வந்து ட்ரெண்ட் ஷட்டர் வந்து ஒரு ஸ்டில் போட்டிருந்தார். அதுல பிரகாஷ் மட்டும் இல்ல, மீதமுள்ள எல்லாரும் இருந்தாங்க. அவருக்கு அவர் சாப்பாடுலாம் போட்டு ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. அதுல பிரகாஷ் மட்டும் ஜாயின் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் பரணி கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தானே இருந்தீங்க அதுல, கடைசியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க இருந்தீங்களா இல்லையா? நேத்து வந்து அவர் ட்ரெண்ட் ஷட்டர், அவர் ஆமாமா ட்ரெண்ட் ஷட்டர் பாலாவா இல்ல இன்னொருத்தரானு தெரியல. அவர் சுகுமாரு, இவரு அந்த டைம் கார்த்திக் ரவிவர்மா, அப்புறம் இவரு நம்ம ராம்குமாரா,
அது ட்ரெண்ட்ஸு தான் ஆமா ஆமா இருக்கும். சலூன் கடையா? ஆமா ஆமா. சலூன் கடை போட்டிருந்தது. யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுல பாஸ்ட் நம்ம பிரகாஷ் மட்டும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் மீதமுள்ள எல்லாரும் அதுக்கு இருக்கிற முன்னாடி தான் மாதிரி. சலூனை போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. இது அவங்களோட சொந்த ஊருக்கு போய் இல்ல பார்த்துட்டு வந்துட்டாரு. அந்த பிக்கும் பிரகாஷும் பரணியும் ஆ. பார்த்துட்டு வந்தாச்சு. அங்க பார்க்காதவங்கள இங்க வந்து அவன் வந்துட்டு வர முடியாதவங்கள இங்க சென்னைக்கு வந்து மீட் பண்ணான். இல்ல ஆக்சுவலா அந்த பிக்குமே சரி 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 ப்ரோ. வந்து போஸ்ட் பண்ணிருந்தான் சலூன். இல்ல அது ஃபர்ஸ்டே போஸ்ட் ஓகே பண்ணிருந்தான். இது ஓகே அப்புறமா ஓகே. போஸ்ட் பண்ணால அது சொல்றேன்னு நினைக்கிறேன். அதான் நேத்து வந்து நீங்களும் இருந்தீங்க. நீங்க வந்து கார்த்திக் ரவிவர்மா பக்கத்துல இருந்தீங்க. இவர் கூட வந்திருந்தார். நாகநாதன் கூட அந்த கடைசி. ராம்குமார். ஆமாமா ராமநாதனால இப்போ இது பிரகாஷ் கூட கூப்பிட்டோம். அவர் வந்துட்டு ஆல்ரெடி அங்க பாத்துட்டேன். பிளஸ் வந்துட்டு அவருக்கு நான் வந்துட்டு இப்பதான் ஒரு 2-3 நான் ஒரு வாரம் முன்னாடியே போயிட்டு வந்தேன் வெளியே. பசங்களை விட்டு வர முடியாது அப்படின்ட்டாரு. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஸ்டார் அஜித் ப்ரோ, சொல்லுங்கப்பா. அகமதாபாத்ல எப்படி போயிட்டு இருக்கு புக்கிங்? அகமதாபாத்துமே நல்லா இருக்குப்பா. இன்னைக்கு நான் புக் பண்ணலாம்னு தேடி பார்த்தேன். ஒன்றும் சரி, நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டே, டே ஆஃப்டர் டுமாரோ, எல்லாம் தலைவருக்கு வந்து ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லைப்பா. இந்த தமிழ் வெர்ஷன் தான், இல்லை ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆதாங்க? இங்கே 3மே இருக்கு. ஹிந்தி இருக்கு, தெலுங்கு இருக்கு, தமிழும் இருக்கு. ஓ நைஸ். ஒன்றும் இப்போ இது இல்லை, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. சூப்பர். எல்லாருக்கும் வந்து இன்னொன்று வந்து நன்றி சொல்லணும். அன்னைக்கு வந்து இந்த பரிதாபங்கள் வீடியோவை பற்றி பேசியிருந்தீங்க, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதான் நம்ம ஸ்பேஸில் அதை பற்றி பேசினதுக்கு வந்து ரொம்ப நன்றி எல்லாரும், பேசினவங்க எல்லாருக்குமே. எனக்கு இப்போதான் டைம் லைன்ல லியோ இன்டர்வல் சீன் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு இன்டர்வல் சீன் மட்டும் திருப்பி வச்சுட்டான்னா ஃபினிஷ்ன்ற மாதிரி பயங்கரா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் இந்த நாகார்ஜுனா, ஷௌபின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அமீர்னு. ஆனா எனக்கு என்னவோ உபேந்திரா ஷோ ஸ்டீல் பண்ணிடுவாரோன்னு தோணுது, சின்ன ரோலா இருந்தாலும். என்ன பொறுத்தவரையும் லோக்கியோட பெஸ்ட் இன்டர்மிஷன் வந்துட்டு விக்ரம் தான் சொல்லுவேன். நான் எப்பவுமே சொல்லுவேன் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்மிஷன். என்ன ஸ்டேஜிங்கு, என்ன மாதிரி மியூசிக்கு, அது சான்ஸே இல்லை. அது வேற மாதிரி அது கொண்டு போயிருப்பாங்க. நான் அன்னைக்கு அத்தனையோ வாட்டிய அந்த சீனை மட்டும் நான் திரும்பியும் வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த படத்தை நார்மலா பார்த்தா ஆட் வரும் அப்படின்னு, ஏன்னா டேரக்டா அதை ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியாது. அது எனக்கு தோணும் போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வேணும்னா வந்து அந்த லோக்கியோட மூவில அந்த சீன் பர்டிகுலரா நான் பார்ப்பேன். எல்லாரும் அப்படியே ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்டர்ல பார்ப்பாங்க. டக்குனி ஒரு ஃபேஸை காட்டி ஒருத்தரையே கையை காட்டி உங்களெல்லாம் சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு ஒரு சைகையிலே பண்ணிட்டு அதெல்லாம் சரியான ஒரு இது. அதுல அனிருத்தோட பிஜிஎம் சான்ஸே இல்ல. அனிருத் அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் இன்டர்மிஷனுக்கு கொடுத்தது வந்துட்டு ரொம்ப பெரிய எலிவேஷன் அந்த படத்துக்கு. டார்க் நைட் வைப்ல இருக்கும் அந்த பிஜிஎம். சுகுமார் ப்ரோ கரெக்ட். அதுல பகத் வாசல் சொல்லுவாரு அவர் டைலாக். அதுல அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் there live a ghost, it's not a myth anymore அப்படின்னுவாரு. சுமார் ப்ரோ, லோகேஷ் கனகராஜ் ஆர்டிகல் இது அறிக்கை படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன் ப்ரோ. ஆமா, ஓகே. ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ங்கறத திரும்ப ஒரு தடவை மென்ஷன் பண்ணிருக்காரு. கரெக்ட். நான் இருந்தாலுமே அந்த வைபுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து வந்துட்டு விக்ரம், கைதி, லியோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். சுகுமார் ப்ரோ எப்ப பாரு கொட்டு வச்சுட்டு இப்ப கொஞ்சிராரு கமல. லியோ அந்த விக்ரம்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லவே முடியாதுப்பா. நான் சொல்ற அவரு படங்கள்லயே நான் வந்து 2 படங்களை மட்டும் தான் நான் பேசுவேனே தவிர மற்ற எந்த படங்களையும் அவரை பத்தி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு பெரிய இதுவே கிடையாது. சிங்கம் படத்துல பிரகாஷ்ராஜ் வருவார்ல, நான் வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி வருவாரு. அவரு கெரியர்லயே ரொம்ப முக்கப்பட்டு அதுதாங்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ, ஹலோ கேக்குதுங்களா? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கணும்.
பட் இந்த மாதிரி கேட்குறீங்க ஏதாவது நினச்சிக்காதீங்க. ஏகே ஏன் வந்து ஒரு பெரிய டைரக்டரோட படம் பண்ண மாட்டேங்கிறாரு? இவ்வளவு நாளா ஃபீல் இல்லை, இப்போ சமயத்தில் இருக்கு. நேத்து அந்த டாபிக் பேசிட்டோம். அப்படியா? பேசியிருந்தீங்கன்னா நீங்க நான் போய் கேட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சா ஷார்ட் அண்ட் சொன்னா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல நேத்து பேசிட்டோம். இன்னைக்கு கூலி பிளஸ் தலைவர் ஸ்பெஷல்னால இதை விட்டுருவோம். நம்ம நாளைக்கு வேணா திரும்ப 2 நாள் கழிச்சு வேணா பேசுவோம். பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ அண்ட் பர்னி, உங்க 3 பேர் ஒரு கேள்வி. 50 years ஆஃப் ரஜினிகாந்த்ல எந்த மியூசிக் டைரக்டர் பிளேட் கீ ரோல்? அவர் இவ்வளவு பெரிய எலிவேஷன் ஆனதுக்கு இளையராஜா, தேவா தான். நான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் இளையராஜா தான். ஏன்னா நீங்க ரஜினியோட பீக் ஸ்டேடம் வந்து கொண்டு போய் கொடுத்தது வந்து முரட்டுக்கால தான். அந்த பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டு, அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ரஜினி இளையராஜா காம்பும் பயங்கரமான காம்போ. அதெல்லாம் பயங்கர ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தேவா இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்தாரு. தேவாக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அது இன்னும் எலிவேட்ல கொஞ்சம் பீக்ல கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த பீக்கோட உச்சமா வந்து அனிருத் வந்து இப்போ வந்து ஜெயிலரு, பேட்டை, இப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இளையராஜா தான். இளையராஜா எம்எஸ்சி பண்ணிருக்காரு. எம்எஸ்சி நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நான் சொல்றது மாஸ் ஹீரோவா எலிவேட் பண்றது இருக்குல்ல, அதை வந்து இளையராஜா பண்ற மாதிரி ஒரு ஏபிசி எல்லா சென்டர்லயும் கொண்டு சேர்த்தது இளையராஜா தான். அதுக்கப்புறம் தான் தேவா உங்களுக்கு என்ன மிஞ்சி போனா 2-3 படம் தான் சொல்ல முடியும். ஆனா இளையராஜா ரஜினிக்கு வந்து ஒரு போட்டு கொடுத்த படங்கள் 1-2 இல்ல, 20-25 படங்கள் பெரிய டாப் மோஸ்ட் ஆல்பம் ஹிட் சாங்ஸ். எல்லா அதாவது மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அது இளையராஜா சாங்ஸ் தான் சேர்த்துச்சு. ஃபர்ஸ்ட் காரணம் இளையராஜா, அதுக்கப்புறம் தேவாக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் நீங்க வந்து அனிருத். அந்த டிரான்சிஷன் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மூத்தா நடந்துச்சு ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் கிட்டயும். அது ஸ்மார்ட்னஸ் ஆஃப் ரஜினி தான் இல்ல? ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ப்ராப்பரா டிரான்சிஷன் ஆகி கரெக்டா கிட்ட. இளையராஜா கூட ஒரு படம் பண்ணாத போனது கான்ட்ரவர்சியால தான். அது வந்து அது என்ன, அந்த ப்ரொடியூசர் தானே. இல்லங்க வீரா படத்துல வீரா படம் இருக்குல்ல, வீரா படத்துல டைட்டில் கார்டு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், சூப்பர் ஸ்டாருங்கிறது. ஓகேங்களா? அதை நீங்க கொஞ்சம் சில வருடங்கள் கேப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்ஷால வந்து அண்ணாமலை எல்லாம் விட்டு பயங்கர அப்செட். பிஜிஎம் வந்து டைட்டில் கார்டு ரொம்ப அமைதியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரிமெம்பர் வீராலயும் அந்த சூப்பர் ஸ்டார் வருமேங்க, அந்த இனிஷியல் டைட்டில் கார்டு. நெக்ஸ்ட் மியூசிக் நீங்க போய் பாருங்க, வீரா டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டார் போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. நான் பார்க்கும்போது தியேட்டர்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல மியூசிக் இப்ப ஜஸ்ட் யூடியூப்ல இருக்கு, அதனால என்ன மியூசிக் வருதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. வீரா தான் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒர்க் பண்ண கடைசி படம். பட் அந்த கான்ட்ரவர்சி இதுதானே, பாலச்சந்தரோட அவரு இளையராஜாவோட சண்டைனால தானே மணிரத்னம் சாரி இவரு என்ன அந்த அண்ணாமலையில தேவா பண்ணாரு. எனக்கு பண்ணாருங்க. அதுக்கு முன்னாடி வீராவும் ஒரு காரணம். வீரா தான் மெயின் காரணம். ஏன்னா என்னைக்கு மெயின் காரணம் வீரா தான். நீங்க வீரா அது பழைய பஞ்சாயத்து அதே நான் சொல்றேன். இன்னைக்கு பாசிட்டிவ் பத்தி பேசுறதுனால அதை பத்தி நெகட்டிவ் பேச வேணாம், அது காரணம், அது சொல்ல வேணாம். சரி ஓகே. அதுதான் நான் யோசிச்சேன், என்னப்பா இந்த ஹிஸ்டரிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு. எனக்குன்னா நீங்க கேட்டீங்களா ராஜ்ஸ்ரீ, எனக்கு ரஹ்மான் தான். அது நீங்க முத்து, படையப்பா, எந்திரன், கோச்சடையான், சிவாஜி 2.0, லிங்கா எல்லாமே சார்ட் பஸ்டர் ஆல்பம்ஸ். எல்லாமே மெமரபிள். அந்த கூஸ் பம்ப்னா என்னன்னு தெரிய வச்சது ரஜினிகாந்த் அந்த மியூசிக் தான். சின்ன வயசுல அது என்ன ஃபீலிங்னே தெரியாம அப்ரிஷியேட் பண்ணது. இப்பதான் கூஸ் பம்ப்னா என்னன்னு ஒரு ஃபீல் ஆக முடியுது. அப்பனா அந்த படம் பார்த்தாலே ஒரு கூஸ் பம்போட சுத்திட்டு இருந்தோம். ராஜ்டிகே ப்ரோ, நானும் ஏஆர் ரஹ்மான் தான் சொல்ல வந்தேன். பட் அவர் ஆகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. அது பயங்கரமான டிஃபரன்ஸா இருக்கும் ப்ரோ. எல்லாம் மாஸா இருக்கும், ஆனா டிஃபரெண்டா இருக்கும் எல்லா படத்துக்கும். அதான் முத்து படத்துல எல்லாம் அடிச்சாங்கன்னா சொல்லிருப்பாரு. பட் ஸ்டில் இப்ப நீங்க கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ அதே முத்து படத்தை அது சைனாலயோ ஜப்பானோ சைனாவோ எனக்கு சரியா தெரியல, பயங்கர ஜப்பான். ஆனா அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு, படம்லாம் அப்புறம் தான். அந்த ஒருவன் முதலாளி சாங் இருக்கு, அது அவங்க லாங்குவேஜ்ல டப் பண்ணி பாடிட்டு இருப்பாங்க, வேற மாதிரி இருக்கும். வேற கேட்க எந்திரன் அந்த ரோபோ ஈவில் ரோபோ வந்து நிக்கல, அதெல்லாம் அந்த இன்டர்மிஷன் சீன்லாம்
நீங்க அந்த நீங்க கிளைமேக்ஸ் ஆர்கெஸ்ட்ராவா அவர் ப்ளே பண்ணிருப்பாரு ப்ரோ. 2.0 ஆடியோ லான்ச்ல அவரு ரஜினிக்கு போட்ட மியூசிக் எல்லாம் லைக் இதுவா ப்ளே பண்ணிருப்பாங்க. அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ராவா அந்த ஆடியோ லான்ச் பாருங்க, துபாயில நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல தெரியும் லைக் ஏன் நான் ஏறமான்னு சொன்னேன். அண்ட் படையப்பா பேரு அந்த பிஜிஎம் ஊஞ்சல் சீன் பிஜிஎம் டன் 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 ட ட ட, அது பயங்கரமா இருக்கும். And நாளைக்கு இவ்வளவு வேணாம், இன்னொரு 5-6 மணி நேரத்துல தேட்டருக்கு போறீங்க, சன் பிக்சர்ஸ் லோகோ வரும், அப்ப போட்டிருப்பாங்க பாருங்க அந்த பிஜிஎம், வேற மாதிரியா இருக்கும். அது போனோன்னே அந்த சவுண்டு நமக்கு அதுதான் பெரிய மாதிரி நீங்கள் சவுண்டா முன்னாடியே இருக்கும், சொல்லியிருக்கணும். நான் அந்த பிஜிஎம் தான் சொல்லலான்னு வந்தேன். கட்டன் கட்டன் அந்த பிஜிஎம் மாதிரிலாம் வரவே முடியாது. தேட்டரில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். சுகம் ப்ரோ ப்ரோ ரொம்ப நாய்ஸா இந்திரன்ல இருக்கு ப்ரோ. கடைசி அந்த சின்ன பொண்ணு வரப்போ ஒரு பிஜிஎம் வருமே, ஐயோ சிலுத்துரும். இப்ப கூட கேளுங்க, சிலுக்கும் உடம்பே அந்த பிஜிஎம் கேட்டீங்கன்னா. அந்த என் கிரெடிட்ஸ் தானே, அதான் என் கிரெடிட்ஸ் சூப்பரா இருக்கும் அது. நீங்க அது ஜூக் பாக்ஸ் அது அதோட ஓஎஸ்டியே பயங்கரமா இருக்கும் ப்ரோ. எந்திரன் ஓஎஸ்டி வேற மாதிரியான ஒரு வேலைப்பாடு. என் மியூசிக் நான் ஒரு எலிவேஷன் கொடுத்துட்றேன். அண்ணாமலை படத்துல அந்த டோர் திறக்கும் போது ஒரு பிஜிஎம் போலக்கோ, அப்ப அந்த சிகரெட் ஸ்மெல், அந்த சிகரெட்டோட புகை வரும்போது தலைவர் நட்டக்கும் போது ஒரு பிஜிஎம் போட்டுருப்பாங்க. ஏங்க சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் கார்டே பாருங்க, அந்த டைட்டில் கார்டுக்கே பவர் கொடுத்தது தேவை. இன்னும் அண்ணாமலை டைட்டில் கார்டுக்கே மாத்து. எல்லாருமே என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. நான் இன்ன வரைக்கும் அந்த மாசானது அந்த டைட்டில் பிஜிஎம். அதுவும் நாளைக்கு வரும் தான் நினைக்கிறேன். ஒருவேளை அது வரும் கண்டிப்பா. போடப்போ இல்ல சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வரும், அந்த விண்டேஜ் இது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவர் எதுவும் மாத்திருக்காரா? இல்ல அணி மாத்த மாட்டாரு எப்பயுமே. இல்ல ரெட் கலர்ல வரும்னு நினைக்கிறேன். மாத்த மாட்டாரு, ப்ளூ கலர்ல மாத்த மாட்டாரு சார் எப்பயுமே. ஆடியோ சொல்றேன், கலரை சொல்ல ஆகாஷ் ப்ரோ. ஆடியோ இல்ல அணி மாத்த ஆடியோ மாத்த மாட்டாரு ப்ரோ. இப்ப ரீசெண்ட் டைம்ல மார்வல் ஸ்டைல்ல இன்ட்ரடக்ஷன் வருது, அது மாதிரி வருமா? ஒவ்வொரு 50 இயர்ஸ் ரஜினிகாந்த் 50 வருஷத்துக்கு ஏதோ பண்ணிருக்காங்க. ஓகே லெட்ஸ் சீ. ஆனா லைக் பல்தான் ப்ரோ, நீங்க சொன்ன டைட்டில் கார்டு தான் ஓஜி. பட் ஆனா அதையுமே லைக் 2-3 படத்துல இவர் மாத்தினார்ல, ரஹ்மான், அதுவுமே நல்லா இருந்திருக்கும். இந்த சிவாஜி த பாஸ் ஓப்பனிங் சீன் சிவாஜி, அப்புறம் வேற எந்திரன்லயும் மாறி தானே இருந்துச்சு ப்ரோ. எந்திரனோட டைட்டில் கார்டுமே செம்மையா இருக்கும், சூப்பர் ஸ்டார் பேர் போடுறப்போ. எனக்கு கோச்சரியான் மறந்துட்டேன். ஆனா இது லிங்காவும் கோச்சரியானும் மறந்துட்டேன். அதுவும் மாறி வந்துச்சாங்க, அதெல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க. அது என்ன ப்ரோ, அது லிங்கா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். கோச்சடையன் செம்மையா இருக்கும் ப்ரோ. அந்த இந்தியன் மியூசிக் வரும், செம்மையா இருக்கும். ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆல்பம் ப்ரோ கோச்சடையான். பிஜிஎம் சரி, சரி. மனுஷன் லைக் ரஜினினா தனியா ஒரு எலிவேஷன் கொடுப்பாரு. லிரிக்ஸும் சரி, சிங்கர்ஸ் சூஸ் பண்றதும் சரி, அது வந்துட்டு முன்னாடி எஸ்பிபி அப்புறம் மனோ அந்த மாதிரி தனியா ஒரு எலிவேஷன் தெரியும். தனியா ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றவங்க ரஹ்மான்னா. நீங்க சுகுமார் ப்ரோ, அங்க ஆல்பர்ட் தியேட்டர்ல இன்னும் ரிலீஸ் ஆகுதா படம்? அங்கதாங்க ரஜினி படம்லாம் பயங்கரமா இருக்கும். இப்பயும் ரிலீஸ் ஆகுதா இல்ல அது மூட்டாங்களா தியேட்டர்? ஆல்பர்ட் ஆயிருக்கு. ஆயிருக்கா? அங்க எப்படி செலிப்ரேஷன் ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்களா? பண்ணுவோம் ஒரு ரெகுலரா எப்பவுமே இருக்கும் ஆல்பர்ட்லாம். ரஜினிகாந்த் மூவினா அங்கதான் ஆகும். இப்பெல்லாம் மாறிடுச்சு ப்ரோ, எல்லா இடத்துலயுமே செலிப்ரேஷன் பண்றாங்க. ரோகிணி, வெற்றி, லோகேஷ் கனகராஜ் வெற்றி தானே போய் பாக்குறாரு நாளைக்கு. அப்படியா? ஓகே. அந்த லெகசிலாம் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அந்த மொமெண்ட் கிடைக்கலன்னு தானே வருத்தமா இருக்கு ரொம்ப, சீரியஸ்லி. வேற யாராவது வருவீங்களா குறுக்கு? சொல்லுங்க. இல்ல இந்த சாங், இந்த ஒரு சாங் மட்டும் பர்டிகுலர் சாங் ஏஆர் ரஹ்மான் அந்த லிங்கா படத்துல ஒரு சாங் போட்டிருப்பாருல, அந்த சோக பாட்டம் ஒன்று இருக்கும்ல, சரி உண்மை ஒரு நாள் வெல்லும். அந்த சாங் ரஜினிக்கு மட்டும்தான் 100% ஆப்ட் ஆகும்னு எனக்கு தோணும் அது கேட்கும் போதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்களே அவர் அசிங்கமும் படுத்திருக்காங்க. அதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சத்யராஜ் சொல்லலாம். ஆடியோ லான்ச் அவர் அந்த காவேரி ஷோப்பை எப்படி பேசினாரு, திரும்ப இப்போ வந்து எந்த மாதிரி எலிவேஷன் கொடுத்தாரு அப்படின்னு இது நிறைய நடந்திருக்கு. மனோரமால இருந்து இப்போ வரைக்கும் நிறைய அந்த பழைய கதையை கேட்கும் போதெல்லாம் அது அப்படியே அந்த இப்போ பாரதி ராஜா வரைக்கும் இப்போ ரீசெண்டால ஒரு கிளிப் பார்த்தேன்.
அந்த லிரிக் அப்படியே அவருக்கு மேட்ச் ஆகும். அந்த பாட்டு கேட்கும்போது 100% மேட்ச் ஆகுது இந்த லிரிக் உனக்கு. ஈஸியாக வந்து புறக்கணிச்சிருவாங்கல்ல, நீ வந்து கன்னடா, நீ வந்து மராத்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. பட் அடிக்கணும்னா டக்குன்னு நீ யார் வந்தேறி தானே அடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் கடந்து போயிடுவார், எதுக்குமே ரிப்ளை போட மாட்டார். மனோரமா ஸ்டோரிலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தமிழ் லைட்டில் நான் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அவங்க சப்போர்ட் தானே பண்ணாங்கன்னு சொல்லிருப்பான். அதான் ப்ரோ. அந்த இல்ல 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 அது அது பெரிய பஞ்சாயத்து. அதுக்குள்ளதான் அவங்களுக்கும் இல்ல. வாய்ப்பு கொடுத்தாரு அருணாச்சலம் படத்துல. அது ஓ, இவர் அது சொன்னாரு, அது என்ன ஒரு முறை அணைச்ச கையை அது 1000 முறை அடிச்சாலும் எனக்கு பரவாயில்ல, அது எனக்கு தாய் மாதிரி தான் இவர் சொல்லியிருப்பாரு. அது ஃபுல் ஸ்டோரி கேட்டா உங்களுக்கு புரியும். கேட்காதவங்க ஓகே ஓகே. இவங்க வந்து ரஜினியை பத்தி ஒரு கட்டத்துக்கு மேல தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இவர் ஒரு ரிப்ளை போட்டிருப்பாரு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினின்றதுனால ஸ்பீக்கர்ல இருக்க யாரோட பதில் சொல்லுங்க. லைக் ரஜினியோட லைக் அவரு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு டைரக்டர் காம்பினேஷன் அமையவே இல்லை, ஆனா அமைஞ்சா சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா இப்போ அடுத்த ஜெயிலர் 2க்கு அப்புறம் இந்த டைரக்டரோட பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சொல்லுங்க. முன்னாடி தெரியாது எனக்கு, ஸோ அதனால கேட்குறேன். எனக்கு வேட்டையாடு விளையாடு முடிஞ்ச உடனே அந்த அந்த பீரியட்ல ஜிவிஎம்மோட பண்ணியிருக்கணும். அந்த சிவாஜி அந்த பீரியட்ல ஜிவிஎம்மோட பண்ணியிருக்கணும். அந்த பீக் ஜிவிஎம் அப்போ. இல்ல எனக்கு டேரக்டர்லாம் எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு வந்து ஹாரி ஜெயராஜ் அவர் ரஜினி படத்துக்கு மியூசிக் போனாலே எனக்கு வரும். எனக்கு ஒரு மியூசிக் டேரக்டர், ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கூடயும் மியூசிக் போட்டிருக்காரு. இவர் வந்து ரஜினி வந்து எல்லாத்தையும், எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து பெரிய டேரக்டர் யாரையும் விட்டு வச்சோமே எனக்கு தெரியல. அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே அவர் யாருமே பார்க்க மாட்டார். அவர் நல்லா இருக்கு நல்ல டேரக்டர் கண்டிப்பாக பண்ணணும். அவர் ஈகோ பார்க்க மாட்டார். அவருக்கு அதாவது கேட்டு கூட நம்ம கதை இருக்கான்னு கேட்டு கூட படம் பண்ணிடுவார். இப்போ லோகேஷ் கனாஜி எடுத்துங்க, அவர் மிகப்பெரிய கமல் பண்ணு எவ்வளோ இது பண்ணாலும் அவர் கூப்பிட்டு அவர் கூட படம் பண்ணணும், நல்ல நல்ல டேரக்டரா இருக்காரு அப்படின்னு விருப்பப்படுறாருல. அது மாதிரி எந்த ஒரு ஈகோ இல்லாமல் கேட்டு கூட கதை பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து. அதனால் எல்லா பெரிய டேரக்டர் கூடயும் பெரிய ஸ்டார் யாராக இருந்தாலும் அவர் கரெக்டாக எல்லா டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிடுறாரு. ஆனால் எப்படின்னா எனக்கு வந்து அதில் மிஸ் ஆனது எப்படியோ வந்து ஹாரி ஜெயராஜ் காம்பினேஷன். எனக்கு யுவன் சங்கர் ராஜா மிஸ் ஆனது வருத்தம் தான். ஏன்னா யுவன் சங்கர் ராஜ் எல்லாத்துக்கும் மியூசிக் பண்ணிட்டார். அவர் ரஜினி கமலுக்கு தான் மியூசிக் போடல. யுவன் சங்கர் ராஜா அவர் பீக் டைம்லையும் இப்போ வரைக்கும் போடல. ஆனால் ஏன்னா அந்த குவாலிட்டி ஹாரி ஜெயராஜிட்டு அப்படி இருக்கும் பயங்கரமா. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் போடுற மியூசிக் மாதிரியே இருக்கும் ஹாரி ஜெயராஜ். எனக்கு அந்த ஒரு அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா 2 பேருமே படம் பண்ணலாங்கிற வார்த்தை இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றாங்க, அவர் யுவன் சங்கர் ராஜா அவர் இப்போ 90கள் அறிமுகமாகி அரவிந்தன் படத்தில் அறிமுகமாகி 150 படங்களுக்கு மேலே பண்ணிட்டார். தமிழ் சினிமாவில் புதுமுக நடிகர்கள் எல்லாத்துக்கும் பல பேத்துக்கு அவரோட பாடல்கள் தான் அட்ரஸ். அதனாலே பல படங்கள் பயங்கரமாக ஓடி இருக்கு, அடையாளம் காணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு லேண்ட்மார்க் பிஜிஎம் கொடுத்துருக்காரு பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து எல்லாத்துக்கும். ஆனால் தமிழ் சினிமா டாப் 2 இமயங்கள் அப்படிங்கிறது ரஜினி கமல். அவங்க 2 பேர் கூட மட்டும் அவர் படம் பண்ணவே இல்லை. அதில் எனக்கு யுவன் சங்கர் ராஜா கமல் கூட படம் பண்ணிடுவாரு எப்படி தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இளையராஜா கூட கமல் வந்து ரொம்ப நெருக்கம், கார்த்தி ராஜா கூட படம் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஃபேமிலியில் இளையராஜா மியூசிக் போட்டார், கார்த்திக் ராஜா மியூசிக் போட்டார், அதில் யுவன் சங்கர் ராஜா மட்டும் மிஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி எனக்கு வந்து ரஜினிகாந்த் கூட வந்து இவர் ஹாரி ஜெயராஜ் மிஸ்ஸு, யுவன் சங்கர் ராஜா மிஸ், இந்த 2 தான் வந்து அவர் பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. டேரக்டர்ஸ் எனக்கு மிஸ் யாரும் மிஸ் ஆன மாதிரியே தெரியல. எல்லாரும் கூடயும் படம் பண்ணிட்டார். படம் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் பண்ணா நல்லா இருக்குங்கிற ஆட்கள் கூட பண்ணிட்டாரு. எல்லாத்து கூடயும் பண்ணிட்டாரு அவர். வேற லாங்குவேஜ் கூட உங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா ராஜமௌலியை தவிர? இல்ல எனக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஆனா சொன்னா கடிக்க கூடாது. சொல்லுங்க யார் கடிக்க போற சொல்லுங்க. இல்ல பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவீங்களா? அந்த டைரக்டர் எடுத்த அவங்க அதே படத்தை இப்போ வந்து அவர் வந்து ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இப்போ இந்த டைம்ல. படத்தையும் சொல்லுங்க, இவ்வளவு தூரம் பேசிட்டு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் எடுத்த கோச்சடையான் படம் இப்போ லைவ் ஆக்ஷன் ரீமேக் பண்ணா அத அப்ப எடுக்காம இப்ப பண்ணிருக்கணும் ப்ரோ. இல்ல அப்ப எடுக்காம இப்ப பண்ணிருந்தாலும் இப்ப எடுத்தாலுமே வந்துட்டு அது நல்லா போகும்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன் ப்ரோ. கரெக்ட் தான். அது செகண்ட் பார்ட் லைவ் ஆக்ஷனா எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாரும் பாத்துருவாங்க. சோ செகண்ட் பார்ட் நல்லா ஓடும். ஆக்சுவலா அது கேஎஸ் ரவிக்குமார் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. அவரே ஸ்டோரி எழுதி கொடுக்கணும், அதை இவங்க டைரக்ட் பண்ணணும், இவங்க ஸ்டோரி எழுத. அதுதான் அவரோட கனவு படம். அது உண்மையிலேயே ரெண்டு பேர் டிஎம் பண்ணிருக்காங்க இந்த டாபிக்ல. 2 பேர் டிஎம் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து ஹரி கூட காம்பினேஷன் மிஸ் ஆயிருச்சு, பீக் ஹரி கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னாரு ஒருத்தர், ஐயப்பன் அப்படிங்கிறவரு. ஆக்சுவலா ஐயா படம் வந்து இவர் ரஜினி பண்ண வேண்டியதுதான். ஐயா படம் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. படம் அவர் தயாரிக்க பாலச்சந்தர் தயாரிப்பு. பாலச்சந்தருக்காக பாலச்சந்தருக்காக ரஜினிகாந்த் வந்து படத்தை ஒத்துக்கிட்டாரு. படம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் ரொம்ப சாஃப்டா இருக்கு படம் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து அதை கொஞ்சம்
இது வந்து செட் ஆகுமா, ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டாரு படத்துல. ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த படம் நடந்துருச்சுன்னா அது வந்து ஏன்னா இப்பயுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கான கதைக்களமாவே இருக்கும். டோட்டலாவே சூப்பரா ஒரு மாஸ் மூமெண்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி அந்த அமைதியான சரத்குமார் அந்த ஐயாவோட கேரக்டர்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல அந்த காம்பினேஷன் அமைய வேண்டியது, அது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து காமெடி டைமிங்கை பத்தி பேசிட்டு ஒரு ஏற்கனவே பேசிட்டாரு. எப்படின்னா வந்து ஹீரோக்கள்ல காமெடி பயங்கரமா ஒர்க் ஆகிற ஹீரோ ஃபர்ஸ்ட் அவர் தான். அதுக்கப்புறம் எல்லா ஹீரோ வந்துட்டாங்க. இப்போ எல்லா ஹீரோ அவர்கிட்ட இருந்து விஜய் இருக்குவாரு, விஜய்ல இருந்து சிவகார்த்திகேயன். இன்னைக்கு வந்து காமெடியில் வந்து ஹீரோக்கள் காமெடி பண்றதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான். எம்ஜிஆர் பண்ணியிருப்பாரு. எம்ஜிஆர் எப்படின்னா 100 படத்துல ஒரு படம் 2 படம் தான் அப்படி இருக்கும். இப்போ அன்பேவா படங்கள்ல காமெடி பண்ணியிருப்பாரு, ஒரு சில படங்கள்ல காமெடி பண்ணியிருப்பாரு. நம்ம வீட்டு பிள்ளையில பண்ணியிருப்பாரு. நம்ம வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை, அது நம்ம வீட்டு பிள்ளைன்னு இந்த சிவகார்த்திகை படம் டக்குன்னு மைண்ட்ல வந்துச்சு. எங்க வீட்டு பிள்ளையும் அன்பேவா படத்துலையும் குடியிருந்த கோயில்ல 2 3 காமெடி பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். மொத்தமாவே எம்ஜிஆர் காமெடி. ஆனா முழுசா ஹீரோ வந்து ஹீரோங்கிறதே மறந்துட்டு பயங்கரமா காமெடி பண்றாங்கிறது ரஜினி தான். பண்ணா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் அவர் எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹீரோவா இருந்தாரு. அதை ஒருத்தர் நண்பர் ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டாரு, அதனால அதை அப்படியே குறைச்சிட்டோம். அது மிஸ் ஆயிடுச்சு, அதையும் சொல்லிடுவாங்க. 2 பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, அதை மென்ஷன் பண்ணிட்டேன். ப்ரோ நான் தருண் பேசுறேன். ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாமா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து எங்க சித்தப்பா வந்து ஒரு பெரிய ரஜினி ஃபேனு. ஆக்சுவலா நாங்க வந்து நியர்பை இங்க கொடுங்கியூர் மூலக்கடை கிட்ட இருக்கோம். அங்க பெரம்பூர்ல வந்து பிருந்தா தேட்டர் இருக்கும். அந்த தேட்டர் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் வீரா படம் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த தேட்டர் திறந்ததே ஃபர்ஸ்ட் அந்த தேட்டர்ல போட்ட படமே வந்து பிருந்தா தேட்டர்ல வந்து ரஜினி படம் தான். நான் வீரா படத்துல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 9 வயசு அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா எங்க ஃபேமிலியில மொத்த பேருமே ஒரு 2 ஆட்டோ ஃபுல்லா போவோம். அதுவும் நைட் ஷோ தான் போவோம். அந்த நைட் ஷோ போயிட்டு படம் பார்த்து வரும்போது மூலக்கல்ல வந்து ஒரு மசாலா பால் சாப்பிட்டு அன்னைக்கு நைட் வரும் 1 மணிக்கு ரிட்டர்ன் வரும்போது. அது எப்படின்னா அது ஒரு அப்பெல்லாம் வந்து நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆக்சுவலா அது படையப்பா படம் வரைக்கும் அந்த மாதிரி நாங்க போனோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி அப்படியே எல்லாரும் அப்படியே ஸ்பிட் அப் ஆயிட்டோம். எப்படின்னா படத்துக்கு போறதே வந்து ஒரு ரொம்ப கிரேஸா இருக்கும். ரஜினி படம்னாவே அப்படியே அது ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு தான் போவோம். அப்பயும் அந்த கூட்டம் இருக்கும் நைட் ஷோல மட்டும். எனக்கு தெரிஞ்சு நான் சிவாஜி படம்லாம் 25 நாள் கழிச்சு பார்த்தேன். அபிராமி தேட்டர்ல பார்த்தேன். அப்பயும் அவ்வளவு கூட்டம். தேவி தேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிக்கெட் எடுக்க ஃபர்ஸ்ட் நாள் போய் நிக்கிறோம் சிவாஜி படத்துக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் கவுண்டர்ல நிக்கும் போது பாத்தீங்கன்னா 10வது நாளுக்கு தான் டிக்கெட்டே கிடைச்சது. அப்போ தருண் ப்ரோ நீங்க பேசுறீங்களா? கட் ஆயிடுச்சு. பேசி முடிச்சிட்டாரு. ஓகே. எனக்கு வந்து காம்பினேஷனா மிஸ் ஆன ஒரு நிமிஷம் ப்ரோ. காம்பினேஷனா மிஸ் ஆனதுன்னா எனக்கு பீக் டைம்ல தரணியோட பண்ணிருக்கலாம். மோகன் ராஜா கூட எனக்கு கரெக்டா இருக்கும் தான் தோணுச்சு. ஆனா இதுக்கப்புறம் பண்ணலான்னா எனக்கு இதுக்கப்புறம் ஒரு நல்லா சூப்பரா எல்லாமே கரெக்டா இருக்கும்னா அட்லி கரெக்டா இருக்கும். அட்லி பண்ணலாம். எனக்கு 2 பேர் மிஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து பிரகாஷ் சிங்கீதமோட பண்ணிருக்காரு அவரு ஒரு ஏதாவது படம். இல்ல பண்ண மாட்டாங்க. அவரோட ஒரு ஃபுல் ஃபிளெஜ் காமெடி மூவி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ராஜ்கமல்ல கமல் டைரக்ஷன்ல ரஜினி. சக்கரை பொங்கலுக்கு வடக்கடி இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த காம்பினேஷன் இல்ல அவர் பாலையா படம்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு தெலுங்குல. தமிழ்ல தான் வந்து கமல் வச்சு காமெடி படம் பண்ணிருப்பாரு. இல்ல ப்ரோ கமர்ஷியல் படம் கமல் ரஜினிக்கு சொல்ல ப்ரோ. கமல் டைரக்ஷன் ரஜினி அது நல்லா இருக்கும். எனக்கு சீரியஸாவே எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நேரத்தை சொல்லிருக்கேன் கமல் டைரக்ஷன்ல அஜித் நடிக்கணும்னு ஆசை. இப்ப இனிமேல் அது அந்த பழைய ஆசை. நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது ஆசை. எனக்கு கமல் எனக்கு ஒரு டேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஆசை. சரி ரைட், இந்த டாபிக் வந்துடும். இந்த டாபிக் சுகன் இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா தேசிகி பெரியசாமி படம் பண்ணிருக்கலாம் ரஜினி. ஏன்னா அவர் காம்பினேஷன் எதிர்பார்க்கல. அவர் மிகப்பெரிய ஒரு ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன் அப்படிங்கிறனால அதெல்லாம் பண்ண வேண்டியது. STR 50ங்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் பண்ண படம் கலைப்புலிதானுக்காக தயாரிப்புல தேசிகி பெரியசாமி டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. அந்த படம் வந்து தான் பட்ஜெட் கூட அது சொல்லி ரஜினியே வேணான்ட்டாரு அது. ஆனா உண்மையில அவர் ஒரு மிகப்பெரிய ரஜினி ஃபேனுங்கிறனால இவர் ஆசைப்படுற மாதிரி பண்ணிருக்கலாம். அதே மாதிரி இப்ப அடுத்த சில நிறைய பேர் சொன்னீங்கல்ல, அட்லி ஒருத்தர் சொன்னார். அட்லி பண்ணலாம். இப்போ அட்லி நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து அவர் ரஜினி வந்து எல்லாத்துக்கூடயும் படம் பண்ணியிருக்கார் டாப் டேரக்டர்ஸ் கூட. இப்போ வந்து நெல்சன் லோகேஷ் 2 பேர் கூட படம் பண்ணி டாப் 3னா வந்து நெல்சன், அதாவது லோகேஷ், நெல்சனு, அட்லி 3 பேர் தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் பற்றி 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு 2 பேர் கூட படம் பண்ணிட்டாரு. அட்லி கூடயும் படம் பண்ணிட்டா
இன்னும் அடுத்த அடுத்த ஒரு கட்டம் இருக்குல்ல, நம்ம எப்படி எடுத்தாலும் பிரசன்டேஷன் தானே நமக்கு, இந்த ஸ்டோரிங்கிறது பிரச்சனை. ஆனால் பிரசன்டேஷன் வந்து மிரட்டி விட்டுருவாரு. லுக்கு எல்லாமே. ரெண்டாவது இந்த டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில இயக்குனர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்களில் தமிழ் சினிமா இருக்காங்க. அது அட்லி பயங்கரமாக பண்ணுவார். அட்லி கூடயும் படம் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சரி பார்ப்போம். இன்னும் வந்து வேகமாக போய்கிட்டே இருக்கு. இன்னும் டாப் லெவல் இப்போ என்ன ரெக்கார்ட் பயங்கரமாக பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து நாளைக்கு காலையில் படம் ரிலீஸ் கரெக்டாக இன்னும் ஒரு 11 மணி நேரம் இருக்கு. நம்ம ஆட்கள் யாரும் ஸ்பாயிலர் போடாதீங்கப்பா ட்விட்டரில் சரி. நம்ம இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்க மட்டும் தான் சொல்லுங்க. மற்றபடி நாளைக்கு சந்திப்போம். வேற என்ன டாபிக் இருக்கா? யாரும் பேசுறீங்களா? சொல்லுங்க கேள்விகள். நாளைக்கு செலிப்ரேஷன் வீடியோ போட்டோ எடுத்து டேக் பண்றேன் பிரகாஷ் ப்ரோ, 3 பேருக்கும் இன்னைக்கு. சரி அப்போ முடிச்சிடலாமா பரணி? சரி பாய். பை ப்ரோ.